नमो अरहंताणं नमो सिद्धाणं नमो आयर्याणं नमो वज्रायाणं नमो लोये सौवसागुणम्. சான்றோர்களே, இந்த மோட்ச மார்க்க பிரகாசகம் என்னும் இந்த நூலின் இரண்டாவது அதிகாரத்தை படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த இரண்டாவது அதிகாரத்தில் பிறவி துன்பத்தை பற்றியும் அதற்கான காரணங்களை பற்றியும் எடுத்துரைக்கிறார். நேற்றைய வகுப்பில் இந்த உயிர் எப்படியெல்லாம் வினைக்கட்டோடு சேர்ந்து இருக்கிறது, எப்போதிருந்து வினைக்கட்டோடு சேர்ந்து இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். உயிரும் வினையும் அனாதி காலமாகவே சேர்ந்தே இருக்கின்றன. அது இன்று நேற்றாக சேரவில்லை, அனாதி காலமாகவே இரண்டும் ஒன்றாகவே சேர்ந்திருக்கின்றன என்பதை பல்வேறு உதாரணங்கள் மூலமாக தெளிவாக எடுத்து கூறினார். அப்படி அனாதி காலமாக இரண்டும் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் உயிர் வேறு, புத்கலம் வேறு, வினை வேறு என்பதையும் எடுத்துரைத்தார். ஆன்மா உருவமற்றது, அறியும் தன்மை உடையது. வினை உருவப்பொருள், அறியும் தன்மை அற்றது. ஆக இப்படி ஆன்மாவிற்கும் ஜட வினைக்கும் உள்ள வேறுபாட்டை எல்லாம் எடுத்து கூறினார். ஆக உணரும் தன்மை இல்லாதது இந்த வினை. ஆன்மா உணரும் தன்மை, அறியும் தன்மை, பார்க்கும் தன்மை முதலான தன்மைகளை கொண்டது, உருவமற்றது என்பதை எல்லாம் எடுத்து சொன்னார். அதன் பிறகு இந்த வினைகளினுடைய வகைகளை எடுத்து சொன்னார். காதி வினை, அகாதி வினை, காதி வினை என்ன செய்கிறது, அகாதி வினை என்ன செய்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்ன என்பதையெல்லாம். அதன் பிறகு இதில் பல்வேறு கேள்விகளை எல்லாம் கேட்டு அதற்கெல்லாம் விடை தந்தார். உருவமும் அருவமும் எப்படி பந்தித்து ஓரிடத்தில் இருக்கும் என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பி அதற்கெல்லாம் விடை தந்தார். அதே போல ஜடவினை அறியும் தன்மையற்றது, வலுவிழந்தது, ஆற்றல் இல்லாதது. அப்படிப்பட்ட ஒரு ஜடவினை எப்படி ஆற்றலுடைய அறியும் தன்மையுடைய ஆன்மாவிற்கு துன்பத்தை தரும், எப்படி அது புறப்பொருட்களை சேர்க்கும், இதற்கெல்லாம் பல்வேறு கோணங்களிலே அவரே பல்வேறு வினாக்களை எழுப்பி அதற்கான விளக்கத்தை எல்லாம் தந்தார். இன்று வினை அனாதியாகவே ஆன்மாவோடு சேர்ந்திருக்கிறது என்ற சாப்டர் என்ற கருத்துக்கள் அதோடு நிறைவு பெற, இப்பொழுது புதிதாக வினைக்கட்டு எவ்வாறு தோன்றுகிறது, அதனால் விளையும் பயன் என்ன, அந்த புதிய வினைக்கட்டினுடைய வகைகள் எப்படியெல்லாம் ஆகமத்தில் கூறப்பட்டிருக்கின்றன, இவற்றையெல்லாம் இப்பொழுது நாம் இன்றைய வகுப்பில் பார்ப்போம். वहां नवीन बंध कैसे होता है सो कहते हैं. உயிருக்கு புதிய வினைக்கட்டு எவ்வாறு ஏற்படுகிறது என்றால் அதை இப்பொழுது கூறுகிறோம். जैसे सूर्य का प्रकाश है सो मेघ पटल से जितना व्यक्त नहीं है उतने का तो उस काल में अभाव है, तथा उस मेघ पटल के मंदपने से जितना प्रकाश प्रकट है वह उस सूर्य के स्वभाव का अंश है, मेघ पटल जनित नहीं है. उसी प्रकार जीव का ज्ञान दर्शन वीर्य स्वभाव है, वह ज्ञानावरण दर्शनावरण अंतराय के निमित्त से जितना व्यक्त नहीं है उतने का तो उस काल में अभाव है, तथा उन कर्मों के क्षयोपशम से जितने ज्ञान दर्शन वीर्य प्रकट हैं वह उस जीव के स्वभाव का अंश ही है, कर्म जनित औपाधिक भाव नहीं है. இப்போ ஞானம், தரிசனம், வீரியம் இந்த மூன்றை பத்தி பேசுறார். இந்த ஞானம், தரிசனம், வீரியம் நேற்றைய வகுப்பில் கூட நான் இதை லேசா டச் பண்ணேன். இந்த மூன்றும் ஆன்மாவில் ஓரளவுக்கு வெளிப்பட்டு காணப்படுகின்றன.
அது எப்படி என்றால் இங்க சொல்றார், சூரியன் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேகத்தால் மறைக்கப்படும் பொழுது அந்த சூரிய ஒளி முழுமையாக முற்றிலுமாக முழுவதுமாக உலகில் பரவி நிற்காமல் அந்த மேகத்தால் மறைக்கப்பட்டதன் காரணமாக ஓரளவு வெளிச்சத்தை அது தருகிறது. அப்படி மேகத்தால் மறைக்கப்படும் பொழுது ஓரளவு வெளிச்சம் வெளிப்பட்டு உலகிலே பரவுகிறது. அந்த ஓரளவு வெளிச்சம் மேகத்தினுடையது அல்ல. அந்த ஓரளவு வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேகத்துக்கு ஏது வெளிச்சம்? அது வெளிச்சத்தை மறைக்கிற வேலையை தான் செய்யுமே தவிர மேகம் வெளிச்சத்தை தராது. ஆக மேகம் எந்த அளவுக்கு அடர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு வெளிச்சம் குறைந்து காணப்படும். அதிக அடர்த்தியான மேகம் சூழ்ந்திருந்தால் சூரிய வெளிச்சம் குறைவாகவும், மேகத்தினுடைய அடர்த்தி குறைவாக இருந்தால் வெளிச்சம் அதிகரித்தும் காணப்படும். இது எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆக அந்த வெளிச்சம் என்பது மேகத்தினுடையது அல்ல, அது சூரியனுடையதுதான் என்பது நமக்கு தெரியும். அதே போல வினை, ஞானாவரணியம், தர்சனாவரணியம், அந்தராயம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 வினைகளும் மிகுந்து இருக்கும் பொழுது, ஆன்மாவோடு மிகுந்து காணப்படும் பொழுது அந்த ஆன்மாவினுடைய ஞானம், தரிசனம், வீரியம் இந்த 3ம் குறைந்து வெளிப்பட்டு காணப்படும். இந்த 3 வினைகளும் லேசாக இருக்கும் பொழுது, அடர்ந்து காணப்படாமல் லேசாக அதனுடைய தன்மைக்கு ஏற்ப எந்த அளவுக்கு மந்தமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆன்மாவினுடைய ஞான, தரிசன, வீரியம் என்று சொல்லக்கூடிய இந்த 3ம் அந்த மந்தத்தன்மைக்கு ஏற்ப அதிகமாக வெளிப்படும், தீவிரத்தன்மைக்கு ஏற்ப குறைந்து காணப்படும். ஆனால் இந்த ஞானமும் தரிசனமும் வீரியமும் வினையினுடையது அல்ல, வினையால் தோற்றுவிக்கப்படும் தன்மை அல்ல. இந்த 3மே ஆன்மாவினுடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். நாம இப்படியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. பொதுவா நாம படிச்சுட்டே போயிடும். இங்க எதற்காக இதை சொல்றாருன்றதை பின்னாடி சொல்லுவோம். முதல்ல இதை நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. ஆன்மாவில் வினை காரணமாக, அதாவது என்ன வினைனா ஞானாவரணியம், தரிசனாவரணியம், அந்தராயம், இந்த 3 வினைகள் காரணமாக ஆன்மாவினுடைய ஞானம், தரிசனம், வீரியம் இந்த 3ம் அந்த வினையினுடைய தாரதமியத்திற்கு ஏற்ப, அதாவது வினை தீவிரமாக இருந்தால் குறைந்தும், வினை மந்தமாக இருந்தால் அதிகமாகவும் வெளிப்பட்டு காணப்படும். வினை முற்றிலுமாக அகன்று விட்டால் முழுமையாக அது வெளிப்படும். அது அப்புறங்கிறது. ஆக இப்போ ஒவ்வொரு பிறவி உயிருக்கும், நிகோதம் முதல் இருக்கக்கூடிய பிறவியில் இருக்கக்கூடிய மனமுடைய 5 உயிர் வரை, தேவலோகத்து உயிர் வரை அனைத்துமே வைத்துக் கொள்ளலாம். ஆக இந்த பிறவி உயிர்கள் அனைத்திற்கும் இந்த அறிவு வெளிப்பட்டு, ஞான குணத்தினுடைய ஆற்றல் ஓரளவுக்கு வெளிப்பட்டிருக்கிறது, தரிசன குணத்தினுடைய ஆற்றல் ஓரளவுக்கு வெளிப்பட்டிருக்கிறது, வீரிய குணத்தினுடைய ஆற்றலும் ஓரளவுக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஆகினால்தான் ஏதோ ஓரளவுக்கு நம்மால செயல்பட முடியுது. ஆக இந்த வெளிப்பட்டு காணப்படுகின்ற அறிவு, காட்சி, வீரியம் இந்த 3மே வினையுடையது அல்ல, இது ஆன்மாவினுடையது. எப்படி அங்க சூரிய ஒளி மேகத்தால் மறைக்கப்பட்டாலும், மறைக்கப்பட்ட பிறகு ஓரளவு சூரிய வெளிச்சம் குறைந்து வெளியிலே வந்தாலும் அந்த வெளிச்சம் என்பது, ஒளி என்பது சூரியனுடையது தானே தவிர மேகத்தினுடையது அல்லவோ, அதே போல இங்க வினையால் இந்த 3 குணங்களும் அதனுடைய ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்த விடாமல் வினை தடுத்திருந்தாலும் ஓரளவு வெளிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வெளிப்பாடு அந்த குணங்களினுடையது, ஆன்மாவினுடையதை தவிர வினையால் தோற்றுவிக்கப்பட்டவை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வினை தோற்றுவிக்கவில்லை, ஆனால் ஆற்றலை அடக்கி இருக்கிறது, முழுமையாக வெளிப்படாமல் தடுத்து இருக்கிறது, அவ்வளவுதான் அது செய்தது. எப்படி மேகம் சூரியனுடைய ஒளியை முழுமையாக வெளிப்படாமல் தடுக்கிறதோ அது போலதான் இந்த வினைகள் உயிரினுடைய ஆற்றலை முழுமையாக, இந்த 3 குணங்களுடைய ஆற்றலை முழுமையாக வெளிப்படாமல் தடுக்கின்றன. ஆகவே வெளிப்பட்டு இருப்பது வினையினுடையது அல்ல, ஆன்மாவினுடையது. வினையால் தோற்றுவிக்கப்பட்டதல்ல, அதையும் புரிந்து கொள்ளணும். இது வினையால் தோற்றுவிக்கப்பட்ட
அறிவு, ஞானம், வீரியம் அல்ல, தரிசனம் வீரியம் அல்ல, ஆன்மாவால் தோற்றுவிக்கப்பட்டதுதான். ஆனால் அது முழுமையாக வெளிவராமல் தடுத்தது வினை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இது ஆன்மாவினுடைய சுபாவத்தினுடைய அம்சம் என்றுதான் இதை நாம் கொள்ள வேண்டும். இது உதயத்தால் அல்லது வினை உபாதியால் ஏற்பட்ட நிலை என்று கருதக்கூடாது. सो ऐसे स्वभाव के अंश का अनादि से लेकर कभी अभाव नहीं होता. இப்படிப்பட்ட ஆன்மாவினுடைய அறிதல், பார்த்தல் மற்றும் ஆற்றல் வெளிப்பாடு, இந்த மூன்றும் இன்று நேற்றல்ல, அனாதியாகவே ஆன்மாவில் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அந்த ஏற்றத்தாழ்வோடு வெளிப்பட்டு காணப்படும். வினைக்கு ஏற்ப ஏற்றத்தாழ்வு அதிலே காணப்படும். इसी ही के द्वारा जीव के जीवत्वपने का निश्चय किया जाता है. நாம பரம பாரிணாமிக பாவம் என்றெல்லாம் சொல்றோமே, இந்த பாரிணாமிக பாவம் என்பது இதை வைத்துதான் உயிர் இன்று வரை அனாதி காலமாக வினைகளோடு சேர்ந்திருந்தாலும் முற்றிலும் அழியாமல், அந்த குணங்கள் எல்லாம் அழியாமல், அது இன்னும் உயிராகவே அசங்கியாத பிரதேசத்தோடு கூடி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இத்தகைய தன்மைதான், உயிரினுடைய இத்தகைய தன்மைதான். அதைதான் ஜீவத்துவம் என்று சொல்லுகிறோம், அதைதான் பாரிணாமிக பாவம் என்று சொல்லுகிறோம். ஆக அந்த இயல்பு எப்பொழுதும் உயிரோடு இருந்து கொண்டே இருக்கும். சிறிய அளவில் நிகோத உயிருக்கு வெளிப்பட்டாலும் மற்றவர்களுக்கு அதை விட வினைக்கு ஏற்ப சற்று ஏற்றத்தாழ்வோடு வெளிப்பட்டு காணப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். जीवत्व का निश्चय किया जाता है. यह देखने वाली जानने वाली शक्ति को धरती हुई वस्तु है, वही आत्मा है. இப்படி பார்த்தல் எரிதல் தன்மையோடு இருக்கக்கூடிய, அந்த பார்த்தல் எரிதல் தன்மைக்கு ஏற்ப அந்த ஆற்றலும் கூட இருக்கக்கூடிய அத்தகைய தன்மை வாய்ந்தது உயிர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். तथा ये स्वभाव से नवीन कर्म का बंधन नहीं होता. இதான் இங்க அதுக்காக தான் இதை முக்கியமா சொல்றாரு. இந்த இயல்பால், இந்த அறிதல், இந்த பார்த்தல், இந்த வெளிப்பட்ட வீரியம், ஆற்றல், இதனால வினைக்கட்டு ஆன்மாவுக்கு ஏற்படுவது கிடையாது. இப்ப திரும்பவும் யோசிங்க. இந்த அறிவால் எந்த அளவுக்கு ஆன்மாவுக்கு அறிவு வெளிப்பட்டு காணப்படுகிறதோ அந்த அறிவாலோ அல்லது பார்த்தலாலோ அல்லது அதற்கேற்ற வீரியத்தாலோ ஆன்மாவுக்கு வினைக்கட்டு ஏற்படுவது கிடையாது. ஏன்னா இந்த மூன்றுமே ஆன்மாவினுடைய இயல்பு குணங்களுடைய வெளிப்பாடாகும். இது வினையால் வந்த விகாரம் அல்ல என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால இதனால வினைக்கட்டு ஏற்படாது. क्योंकि निज स्वभाव ही बंध का कारण हो तो बंध का छूटना कैसे हो. அது காரணம் சொல்றாரு. இது ஆன்மாவினுடைய இயல்பு. ஞானம், தரிசனம், வீரியம், சாரித்திரம் அதெல்லாம ஆன்மாவினுடைய இயல்பு தான். ஆனா இப்ப அது வேற மாதிரி பரிணமிக்குது. ஆனா இது அப்படி இல்லை. இது இயல்பு எப்படியோ அதே போலதான் வெளிப்பட்டு காணப்படுவதால் இந்த மூன்றையும் என்னன்றாரு, ஆன்மாவினுடைய இயல்பு. இந்த இயல்பு வெளிப்பட்டு காணப்படும் பொழுது இந்த இயல்பே வினைக்கு காரணமாக அமைந்தால், வினைக்கட்டுக்கு காரணமாக அமைந்தால் அப்புறம் ஆன்மா எப்படி வினைக்கட்டிலிருந்து விடுபட முடியும்? ஆகையினால் இயல்பு எப்பவுமே வினைக்கட்டுக்கு காரணமாக ஆகாது. இந்த மூன்றும் ஆன்மாவினுடைய இயல்பு. இது எப்பொழுதும் ஆன்மாவோடு அதனுடைய ஏற்றத்தாழ்வோடு வெளிப்பட்டு காணப்படும். तथा उन कर्मों के उदय से जितने ज्ञान, दर्शन, वीर्य अभाव रूप हैं उनसे भी बंध नहीं है. இன்னொன்னு முக்கியமா இங்க தெரிந்து கொள்ளணும். இந்த எந்த அளவுக்கு இது வெளிப்பட்டு காணப்படுகிறதோ அந்த வெளிப்பட்டு காணப்படுகின்ற அறிவு, பார்த்தல், வீரியம் இவற்றால் வினைக்கட்டு ஏற்படுவது கிடையாது. அதே நேரத்தில் எந்த அளவு ஆற்றல் வெளிப்படாமல் இருக்கிறதோ, இப்ப இல்ல, அப்படிப்பட்ட வெளிப்படாத ஆற்றலாலும் வினைக்கட்டு ஏற்படாது. இல்லாத ஒன்றாலையும் வினைக்கட்டு ஏற்படாது. இருப்பது ஆன்மாவுடைய இயல்பு என்பதால் அதனால வினைக்கட்டு ஏற்படாது. ரெண்டுத்தையும் நாம தெளிவா புரிந்து கொள்ளணும். இப்போ நாம ஒருத்தருண்ட கடன் வாங்குறோம். கடன் வாங்கிய பிறகு அதுக்கு உண்டான வட்டி கேட்கிறாரு, வட்டியை கொடுக்குறோம். ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தோம்னா அதுக்கு உண்டான வட்டியை நாம கொடுக்குறோம். ஆனா 50,000 ரூபாய் கடன் வாங்கிய பிறகு 1,00,000 ரூபாய்க்கு வட்டி கேட்டா கொடுக்குமா? நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தா கூட கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவர் கொடுக்கல.
அவர் எவ்வளவு கொடுத்தாதோ அதுக்குதான் நாம வட்டி கொடுக்க முடியும். அது போல எவ்வளவு இருக்கிறதோ, எவ்வளவு வெளிப்பட்டு இருக்கிறதோ அவ்வளவுதான் அந்த வெளிப்பட்ட அந்த அளவு அறிவு, பார்த்தல், வீரியம் இது ஆன்மாவுடைய இயல்பு என்பதால் அதனால வினைக்கட்டு கிடையாது. அதே நேரத்தில் எந்த அளவு வெளிப்படவில்லையோ வினையால் தடுக்கப்பட்டிருக்கவோ அப்படிப்பட்ட தடுக்கப்பட்ட அந்த ஆற்றலாலும் அது அந்த ஆற்றல் இப்ப இல்லை, ஆகையினால் இல்லாத ஒன்றாலும் உண்மையில் வினைக்கட்டு ஏற்படாது. இப்படி ஞான தரிசன வீரியத்தால் வினைக்கட்டு ஏற்படாது என்றது சொல்றார். क्योंकि स्वयं ही का अभाव होने पर अन्य को कारण कैसे हो, ஆகையினால் அது இல்லாத ஒன்று எப்படி வினைக்கட்டுக்கு காரணமாக அமையும். इसलिए ज्ञानावरण, दर्शनावरण, अंतराय के निमित्त से उत्पन्न भाव नवीन कर्म बंध के कारण नहीं है. எனவே ஞானாவரணம், தர்ஷனாவரணம், அந்தராயம் இந்த மூன்று நிமித்தத்தால் ஏற்படக்கூடிய உணர்வு இருக்கிறதே அது ஆன்மாவினுடைய இயல்பு என்பதால் அந்த மூன்றாலும் வினைக்கட்டு ஏற்படாதுன்னு சொல்றார். இது புரிஞ்சிருக்கணும். இயல்பு என்று சொன்னதால் இயல்பினுடைய வெளிப்பாடு என்பதால் இதனால வினைக்கட்டு இல்லை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன குறிச்சு வச்சுங்க. தீய அறிவு, அதாவது மித்யாத்வ நிலையில் இருக்கக்கூடிய தீய அறிவால் வினைக்கட்டு ஏற்படுமா ஏற்படாது? தீக்காட்சி, தீஞானம், தீயொழுக்கம். தீக்காட்சியாலேயும் வினைக்கட்டு ஏற்படும், தீயொழுக்கத்தாலேயும் ஏற்படும். ஆனா அறிவால வினைக்கட்டு ஏற்படாதுன்றார். அறிவு எந்த நிலையில் இருக்கக்கூடிய பிறவி நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் தான் சாரும். அது நிகோத உயிராக இருந்தாலும் சரி, மற்ற உயிர்களாக இருந்தாலும் சரி. அது மித்யாத்து நிலையில இருக்கலாம், சமயத்து நிலையில இருக்கலாம். ஆக மித்யாத்து நிலையில் இருக்கக்கூடிய உயிருக்கு தீய அறிவு இருக்கும், அதை நல்லறிவுன்னு சொல்ல முடியாது. அந்த தீய அறிவு, தீய தரிசனம், தீய வீரியம் இதெல்லாம் வினைக்கட்டுக்கு காரணமாக அமையுமா அமையாதா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறேன். அந்த கேள்வி இங்க இல்லை. இவர் கிளியரா சொல்லிட்டார், ஞான தரிசன வீரியத்தால வினைக்கட்டு ஏற்படாது. வெளிப்பட்டிருக்கிற ஞான தரிசன வீரியத்தாலும் ஏற்படாது, வெளிப்படாமல் இருக்கக்கூடிய ஆற்றல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஞான தரிசன வீரியத்தாலையும் வினைக்கட்டு ஏற்படாதுன்னு சொல்லிட்டார். அப்ப தீய அறிவு, தீய தரிசனம், தீய வீரியத்தால வினைக்கட்டு ஏற்படுமா ஏற்படாதா என்பதை நீங்க யோசிங்க. நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு பதில். तथा मोहनीय कर्म के द्वारा जीव को अयथार्थ श्रद्धानुरूप तो मिथ्या भाव होता है तथा क्रोध, मान, माया, लोभ आदि कषाय होते हैं. वे यद्यपि जीव के अस्तित्वमय हैं, जीव से भिन्न नहीं हैं, जीव ही उनका कर्ता है, जीव के परिणमन रूप ही वे कार्य हैं, तथापि उनका होना मोह कर्म के निमित्त से ही है. कर्म निमित्त दूर होने पर उनका अभाव ही हो जाता है. इसलिए वे जीव के निज स्वभाव नहीं औपाधिक भाव है तथा उन भावों द्वारा नवीन बंध होता है. इसलिए मोह के उदय से उत्पन्न भाव बंध के कारण है. இந்த உயிர் மித்யாத்வத்தின் உதயத்தால், தர்சன மோகனிய வினையின் உதயத்தால் தவறான நம்பிக்கையை கொண்டுள்ளது, மாறான நம்பிக்கையை கொண்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் சாரித்திர மோகனிய வினையின் காரணமாக இந்த உயிர் குரோதம், மானம், மாயை, உலோபம் முதலான கஷாய உணர்வுகளையும் கொண்டுள்ளது. இந்த கஷாய உணர்வுகளும் இந்த மாறான நம்பிக்கை உணர்வும் இதெல்லாம் உணர்வு வடிவமானவைதான். இந்த வினைகளால், மோகனிய வினைகளால், மோகனியத்தினுடைய இரண்டு பிரிவு, தரிசன மோகனியும் சாரித்திர மோகனியும் என்று சொல்லக்கூடிய இந்த இருவித வினைகளால் இந்த மித்யாத்துவ உணர்வும் கஷாய உணர்வும் ஆன்மாவில் தோன்றுகின்றன. வினை திரவிய வினை, மோகனிய வினை. ஆனால் இந்த உணர்வுகள் ஆன்மாவில் தோன்றக்கூடிய ஆன்மாவினுடைய உணர்வு. இந்த ஆன்மாவில் தோன்றக்கூடிய ஆன்மாவோடு சேர்ந்த இந்த உணர்வு உருவாக்கியதும் ஆன்மாதான். வினை அதுக்கு நிமித்தம், வெளியிலிருந்து வினை செயல்படுகிறது. அது சொல்லுது நீ கோவப்படு அப்படின்னா உடனே கோவப்படுது. கோவப்படுறது ஆன்மாதான். மானம், மாய, லோபம் எல்லாமே ஆன்மாதான்.
அதே மாதிரி மாறான நம்பிக்கை உணர்வும் ஆன்மா கிட்ட இருக்கு. ஆக ஆன்மாவே மித்யாத்துவமாகவும் கோபமான மாயா லோபமாகவும் பரிணமித்து கொண்டிருக்கிறது. அதை ஆக்குவதும் அதுதான், அந்த வடிவிலே செயல்படுவதும் அதுதான், அவ்வாறு பரிணமிப்பதும் ஆன்மாதான். ஆக ஆன்மாவோடு ஒன்றிய உணர்வுகளாக இவை இருந்தாலும் இவை வினை இருக்கும் போது இருக்கின்றன, வினை விலகும் போது இவை அழிந்து விடுகின்றன. இந்த உணர்வுகள் அப்புறம் இருக்கிறது கிடையாது. தரிசன மோகனியம் அழிந்து போனா மித்யாத்த உணர்வு அழிஞ்சு போச்சு. சாரித்திர மோகனியம் போனா இந்த கோபமான மாயா லோபம் முதலான விகார உணர்வுகள் அழிந்து போயிடும். நான் முன்ன கூட இதை சொல்லியிருக்கிறேன். ஆக இவை தொடர்ந்து ஆன்மாவோடு இருக்காது. ஆனா ஞானாவரணியம், தர்சனாவரணியம், அந்தராயம் இந்த மூன்றும் இருக்கும் போதும் ஞானம், தரிசனம், வீரியம் இருக்குது. இந்த மூன்று வினைகள் விலகி சென்றாலும் இந்த ஞானம், தரிசனம், வீரியம் இருக்கும், அது அழியாது. ஆனால் அது விலகும் போது இந்த ஞான தரிசன வீரியம் முழுமை பெறும், அழிந்து போகாது. ஆனால் மோகனிய வினை உதயமித்தில் இருக்கும் பொழுது மித்யாத்வபாவம், கஷாயம் இவையெல்லாம் ஆன்மாவோடு இருக்கும், ஆன்மாவில் தோன்றும், ஆன்மாவே அதற்கு கர்த்தா, ஆன்மாவே அதை அவ்வடிவில் பரிணமிக்கிறது. ஆகையினால இந்த மோகனிய வினை உதயத்தில் இருக்கும்போது இவையெல்லாம் ஆன்மா உணர்வுகள், இப்படிப்பட்ட விகார உணர்வுகள் தோன்றும். ஆனால் அந்த விகார உணர்வுகள் இந்த வினைகள் அழியும் பொழுது அந்த விகார உணர்வுகளும் அழிந்து விடும், அது தொடராது. ரெண்டுத்துக்கு இருக்கிற வேறுபாடு இதுதான். இதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஆக விகார உணர்வுகள் எல்லாம் மோகனிய வினையோடு தொடர்புடையவை. அந்த மோகனிய வினை அழியும் பொழுது ஆன்மாவின் சொல்லப்பட்ட ஆன்மா விகாரமாக பரிணமித்து கொண்டிருந்த ஆன்மா அந்த விகார உணர்வுகளை அழித்து தூய்மை பெறுகிறது. ஆக ஆன்மாவிலிருந்து அது விலகி போகுது. ஆனால் ஞான தரிசன வீரியம் அப்படி கிடையாது. ஞான தரிசன வீரியம் விலகாமல் முழுமை பெறுகிறது. ஆகையினால் அந்த மூன்றும் ஆன்மாவனுடைய இயல்பு. இந்த மித்யாத்துவம், கோபம், மானம், மாயை, லோபம் இது ஆன்மாவனுடைய இயல்பு அல்ல. இது நல்லா புரிந்துக்கணும். ஆகையினால இந்த ஆன்மாவினுடைய இயல்பு அல்லாத ஒரு விகார உணர்வுகள் இருக்கின்றனவே, இந்த விகார உணர்வுகள் தான் உண்மையில் வினைக்கட்டிற்கு காரணமே ஒழிய இந்த விகார உணர்வுகள் இல்லை என்றால் வினைக்கட்டு இல்லை என்று உறுதிப்பட தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் வரேன் திரும்பவும். இப்போ நான் ஞானத்தை சொன்னேன். அந்த ஞானம் மித்யாத்த நிலையில் இருக்கக்கூடிய உயிருக்கும் அந்த ஞானம் இருக்கும். அந்த ஞானத்தை நாம நல் ஞானம் சொல்றது இல்லை, தீய ஞானம் சொல்லுவோம். அந்த தீய ஞானம், ஞானம் தீயதாக இருந்தாலும் அந்த ஞானத்தால வினைக்கட்டு ஏற்படுறது இல்லை. ஆனா ஆகமத்துல சொல்லியிருக்காங்க என்னென்ன மாதிரி ஞானாவரணை வினைக்கட்டுக்கு காரணம் என்ன, தர்சனாவரணை வினைக்கட்டுக்கு காரணம் என்ன, அந்தராய வினைக்கட்டுக்கு காரணம் என்னெல்லாம் காரணங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த காரணங்கள்லாம் உண்மை என்றாலும் இந்த ஞானத்தாலும் தரிசனத்தாலும் வீரியத்தாலும் வினைக்கட்டு ஏற்படாது என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், இந்த மூன்றும் மித்யாத்தத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது வினைக்கட்டுக்கு காரணமாகின்றன. ஆனால் மித்யாத்துவம் தான் அதற்கு மூல காரணமே ஒழிய இந்த ஞான தரிசன வீரியம் மூல காரணம் கிடையாது. ஆக தீய நம்பிக்கை, மாறான நம்பிக்கை, அதே நேரத்தில் கஷாய உணர்வுகள், இவை இந்த மோகனிய வினை, இந்த மோகனிய வினை சேரும் பொழுதுதான் இந்த ஞானம், தரிசனம், இந்த வீரியம் எல்லாம் அதோடு சேர்ந்து வினைக்கட்டுக்கு காரணமாக இருக்கின்றதை தவிர அதற்கு மூல காரணம் மோகனிய வினைதானே தவிர இந்த மூன்றும் கிடையாது. ஏனென்றால் இந்த மித்யாத்வம் விலகிய உடனேயே அதே ஞானம் தான் இருக்குது. இப்போ ஞானத்துல ஏதோ முதல்ல முக்தி மார்க்கத்திற்கு முதல் படி நற்காட்சி. அந்த நற்காட்சி ஏற்பட்டவுடன் ஞானம் நல்ஞானம் ஆயிடுது. அந்த நல்ஞானம் முன்ன எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்போ இருக்கு. அந்த ஞானத்துல எந்த வித வேறுபாடும் கிடையாது. இன்னும் கேட்டீங்கன்னாக்க நற்காட்சிக்கு முன்பாக பகுத்தறிவு தோன்றுது. உடல் வேறு, உயிர் வேறு, நான் உயிர் என்ற நம்பிக்கை ஊட்டுவதற்கும் இந்த ஞானம் நமக்கு துணையாக நிற்கிறது. அப்போ அதுவரை நற்காட்சி ஏற்படாத வரை இது துணையாக இருக்குது நற்காட்சிக்கு. ஆனால் நற்காட்சி ஏற்பட்ட பிறகுதான் இதற்கு நல்ஞானம் என்று பெயர் வரும். ஆகையினால நற்காட்சி
ஏற்பட்ட பிறகும் நற்காட்சிக்கு முன் எந்த அளவுக்கு ஞானம் இருந்ததோ அந்த அளவுக்கு தான் இப்போ ஞானம் இருக்கு. ஆனால் அந்த ஞானத்தில் அதை நல்ஞானம் என்று சொல்கிறோம், முன்னாடி தீஞானம் என்று சொல்கிறோம். அதற்கு காரணம் மித்யாத்துவமே வழியே ஞானம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால மித்யாத்துவம், கஷாயம் ஆகியவற்றால் வினைக்கட்டு ஏற்படுகிறதே தவிர ஞான தரிசன வீரியத்தால் அல்ல. ஏனென்றால் அந்த ஞானமும் தரிசனமும் வீரியமும் ஆன்மாவினுடைய இயல்பாகும். அந்த ஞான தரிசன வீரியம் வினை விலகிய பிறகும் தொடர்ந்து இருக்கும், ஆனால் முழுமை பெற்ற நிலையில் இருக்கும். இவைகள் கஷாயம் மித்யாத்தம் வினை விலகிய உடனேயே அழிந்து போகும். ஆகையினால் இது ஆன்மாவினுடைய இயல்பு அல்ல, அவை மூன்றும் ஆன்மாவினுடைய இயல்பு என்பதை உணர வேண்டும். ஆகையினால வினைக்கட்டிற்கு மூல காரணம் சாரித்திர மோகனியம், தர்சன மோகனியம், மித்யாத்துவம், கஷாயங்கள். இதுதான் வினைக்கட்டிற்கு மூல காரணம் என்பதை உணர வேண்டும். ஆகையினால இது ஆன்மாவினுடைய சுபாவ பாவம் அல்ல, விபாவம், விகார பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். कर्म निमित्त दूर होने पर उनका अभाव ही होता है, इसलिए वे जीव के निज स्वभाव नहीं औपाधिक भाव है. ஆகினால அவை இந்த கஷாயமும் மித்யாத்துவமும் ஆன்மாவுடைய இயல்பு அல்ல, அது வினை உதயத்தால் ஏற்பட்ட உபாதி என்று சொல்றார், औदैहिक भाव என்று சொல்றார். तथा उन भावों द्वारा नवीन बंध होता है, इसलिए मोह के उदय से उत्पन्न भाव बंध के कारण है. இந்த மோகனிய வினையால புதிய வினைக்கட்டு ஏற்படுகிறது. எனவே புதிய வினைக்கட்டுக்கு காரணம் மோகனிய வினை என்று நாம் அறிய வேண்டும், உணர வேண்டும். तथा अघाती कर्मों के उदय से बाह्य सामग्री मिलती है. அகாதி வினை உதயத்தால புறப்பொருள் சார்ந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. நமக்கு தேவையானதும் கிடைக்கும். சாத்தா வேதனை இருந்தா, அசாத்தா வேதனை வினை உதயம் இருந்தா தேவையில்லாத பொருளும் தொந்தரவு கொடுக்கும். ஆக இப்படி அகாத்தியா வினை உதயத்தால் புறப்பொருட்கள் நம்மிடம் சேருகின்றன. उसमें शरीरादिक तो जीव के प्रदेशों से एक क्षेत्रवगाही होकर एक बंधन रूप होते हैं और धन कुटुंबादिक आत्मा से भिन्न रूप हैं, इसलिए वे सब बंध के कारण नहीं है. இங்கேயும் இந்த அகாதி வினைகளால் தோற்றுவிக்கப்படுகின்ற உடல், முதல்ல அந்த உடல் ஆன்மாவோடு ஒரே க்ஷேத்திரத்திலே ஒன்றாக இணைந்து இருக்கிறது. ஆனால் அது அல்லாமல் பொன் பொருள், வீடு, வசதி வாய்ப்புகள், மற்ற புறப்பொருட்கள் இதெல்லாமும் நல்வினை பயனால் நமக்கு விளையும், தீவினை பயனா பிரிந்து போகும். ஆக இப்படிப்பட்ட பொருட்களும் நமக்கு சேருகின்றன. அந்த பொருட்கள் எல்லாம் ஆன்மாவோடோ அல்லது ஆன்மாவோடு சேர்ந்த உடலோடோ சேர்ந்திருப்பவை அல்ல, அவை தனித்தே தான் இருக்கின்றன. உடலோடு ஒட்டிக்கிறது கிடையாது. வீடு உடம்புல ஒட்டிக்கிறதோ அல்லது காசு பணம் உடல்ல ஒட்டுறதோ கிடையாது. எப்படி ஆன்மா உடலும் இருக்கின்றனவோ அப்படி அந்த பொருட்கள் எல்லாம் இருப்பதில்லை, அவை தனித்தே இருக்கின்றன. इसलिए वे सब बंध के कारण नहीं है. ஆகையால அது தனித்தே இருக்கக்கூடிய பொருட்கள் எப்படி வினைக்கட்டுக்கு காரணமாகும்? வீடு வினைக்கட்டு காரணம் கிடையாது, கார் பங்களா வினைக்கட்டு காரணம் கிடையாது, பணம் வினைக்கட்டு காரணம் கிடையாது. அப்படின்னா நிறைய சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இல்லை. சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் கட்டுக்கு காரணம், ஆனால் அந்த பொருட்கள் வினைக்கட்டுக்கு காரணம் அல்ல. क्योंकि परद्रव्य बंध का कारण नहीं होता. எப்பவுமே புறப்பொருள் வினைக்கட்டுக்கு காரணமாக அமையாது. பொருட்கள் மீது இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய பற்றுதல், வேட்கை, அதுதான் வினைக்கட்டுக்கு காரணம். அது மோகனியத்தால ஏற்படக்கூடியது என்பது தெரிந்து. उनमें आत्मा को ममत्वादि रूप मिथ्यात्वादि भाव होते हैं, वही बंध का कारण जानना. அதனால அந்த புறப்பொருட்கள் மீது இது என்னது என்னது என்ன, இந்த வீடு எந்து, இந்த காசு எந்து, இந்த கார் என்னுடையது, இப்படி எல்லாம் வண்டி எந்த, எல்லாம் எந்த என்னுடையது, என்னுடையது, மனைவி மக்கள் எல்லாம் என்னுடையவர்கள் என்று நாம் கருதுகின்றோமே, இந்த என்னுடையது என்னுடையது என்று கருதுகின்ற எனது எனது எனவே எண்ணிய யாவும் என்னை விட்டு பிரிகிறதுன்னு சொன்னாங்க. அது போல இவற்றின் மீது கொள்ளுகின்ற பற்றுதல், இவையெல்லாம் என்னுடையது என்று கருதுகின்ற எண்ணம், அதுதான் மித்யா எண்ணம் சொல்றாரு. அதுக்கு பேர் மித்யாத்துவம். இப்படிப்பட்ட மித்யாத்துவம் முதலான உணர்வுகளால், வேட்கை முதலான உணர்வுகளால் நமக்கு வினைக்கட்டு ஏற்படுகிறதே தவிர புறப்பொருட்களால் வினைக்கட்டு ஏற்படுவது கிடையாது. புறப்பொருட்களால் வினைக்கட்டு ஏற்படும் என்றால் புறப்பொருட்கள் இல்லாத இடமே இல்லை.
எல்லா இடத்துலயும் புறப்பொருட்கள் இருந்துதான் இருக்கின்றன. ஆன்மா இருக்கிற இடத்துல எல்லா பொருட்களும் இருக்கின்றன. ஆகையினால அதை விலக்கி சென்று நாம முக்தி அடையவே முடியாது. அப்போ அதனால புறப்பொருட்கள் நம்ம தடுத்து நிறுத்துறது கிடையாது. புறப்பொருட்களால் நமக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. புறப்பொருட்கள் வினைக்கட்டுக்கு காரணமும் அல்ல. அதுக்கப்புறம் வர்றார், योग और उससे होने वाले प्रकृति बंध प्रदेश बंध. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த வினைக்கட்டை பல நோக்கங்களிலே பல விதமாக பிரித்து காட்டுவார்கள். முதல்ல 8 வினைகளை பற்றி பார்த்தோம். அதையும் காதி அகாதின்னு 2ஆ பிரிச்சு பார்த்தோம். இப்போ வினைகளையே வேறு விதமா பிரிக்கிறாங்க. யோகத்தாலையும் கஷாயத்தாலையும் வினைக்கட்டு ஏற்படுகிறது. அப்ப யோகத்தால என்ன விதமான வினைக்கட்டு ஏற்படுகிறது, கஷாயத்தால எந்த விதமான வினைக்கட்டு ஏற்படுகிறது என்பதை இப்ப விளக்கி சொல்ல போறார். முதல்ல யோகத்தால் ஏற்படக்கூடிய வினைக்கட்டு. யோகத்தால பிரகிருதி பந்தம் பிரதேச பந்தம் இரண்டும் ஏற்படும். இதெல்லாம் நாம தத்துவ கூட எல்லாம் இருக்கு, படிச்சவங்க தெரியும். तथा इतना जानना कि नाम कर्म के उदय से शरीर वचन और मन उत्पन्न होते हैं. நாம வினை காரணமாக உடல் வாக்கு மனம் வாக்கு காயம், உடல் மனம் வாக்கு இந்த மூன்றும் நாம வினையின் காரணமாக தோன்றுகின்றன. அதான் நாம யோகம்னு சொல்றோம். யோகம் வந்துடுத்துப்பா அப்படின்னா அந்த யோகம் இல்லைங்க. அந்த யோகத்தை இங்க சொல்லல. என்னை பார் யோகம் வரும்னு சொல்றாங்களா, அந்த யோகமும் கிடையாது. இங்க சொல்லப்படுகின்ற யோகம் மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய இந்த முக்கரணங்களை தான் யோகம்னு சொல்றாங்க. उनकी चेष्टा के निमित्त से आत्मा के प्रदेशों का चंचलपना होता है. அந்த மனம் வாக்கு காயம் அவை மூன்றும் செயல்படும் பொழுது, அதில் அதிர்வுகள் ஏற்படும் பொழுது, அது கம்பனமாகும் பொழுது, அதை நிமித்தமாக கொண்டு அதோடு இருக்கக்கூடிய ஆன்ம பிரதேசங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு சஞ்சலம் அதிர்வு ஏற்படுகிறது. उससे आत्मा को पुद्गल वर्गणा से एक बंधन होने की शक्ति होती है. அப்படி அந்த ஆன்ம பிரதேசங்கள் நடுக்கம் காணும் பொழுது, அதில் அதிர்வு ஏற்படும் பொழுது, புத்கல வர்க்கணைகள் கார்மான வர்க்கணைகள் இருக்கின்றனவே, அந்த காரமான வர்க்கணைகள் அந்த அசைவை அந்த அதிர்வை கண்டு அந்த ஆன்மாவோடு ஒட்டி கொள்கிறது. அப்படிப்பட்ட பந்தம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. உஸ்கா நாம் யோக ஹே, அததான் யோகம் சொல்றோம். ஆக யோகம் மனவச்சன காய மூன்றும் சேர்ந்தது யோகம். அந்த மனவச்சன காயம் என்று சொல்லக்கூடிய புத்கலத்தால் ஆன அந்த மனவச்சன காயம் அசையும் பொழுது, அதிலே அதிர்வு ஏற்படும் பொழுது, அதோடு ஒன்று இருக்கக்கூடிய ஆன்மாவும் அதனுடைய பிரதேசங்களும் சஞ்சலம் அடைகின்றன. அதிலும் அதிர்வுகள் ஏற்படுகின்றன, நடுக்கம் ஏற்படுகின்றன. அப்படி அந்த அதிர்வுகள் ஏற்படும் பொழுது அதை நிமித்தமாக கொண்டு வினைக்கட்டு ஏற்படுகிறது. இதற்கு பெயர் யோகம். யோகத்தால் வரக்கூடிய வினைக்கட்டுன்னு சொல்றாரு. उसके निमित्त से प्रति समय कर्मरूप होने योग्य अनंत परमाणुओं का ग्रहण होता है. இதை நிமித்தமாக வைத்து வினை வடிவில் மாறக்கூடிய அனந்த புத்கல பரமாணுக்கள் ஆன்மாவோடு சேர்ந்து விடுகின்றன. वहां अल्प योग हो तो थोड़े परमाणुओं का ग्रहण होता है और बहुत योग हो तो बहुत परमाणुओं का ग्रहण होता है. அங்க யோகம்னாக்கா மனவச்சன காயத்தினுடைய செயல்பாடுன்னு எடுத்துக்கணும். யோகம்னாக்கா வெறும் மனவச்சன காயமே இல்லை, மனவச்சன காயத்தின் செயல்பாடு அதுதான் மெயின். ஆக அது செயல்படும் பொழுது, அதிலே அசைவுகள் அதிர்வுகள் ஏற்படும் பொழுது அப்ப என்ன ஆகும், புறத்தே இருக்கக்கூடிய பரமாணுக்கள் எல்லாம் ஆன்மாவை நெருங்கும். இது எந்த அளவுக்கு செயல்படுகிறதோ, இந்த மனவச்சன காயங்கள் எந்த அளவுக்கு செயல்படுகிறதோ அந்த செயல்தன்மையை வைத்து, அதனுடைய அதிர்வை வைத்து, அதிக அளவிலே இது சஞ்சலப்பட்டால், அதிக அளவிலே அதிர்வை உருவாக்கினால், அந்த அதிர்வலைகள் காரணமாக அதிக பரமாணுக்கள் ஆன்மாவோடு ஒன்றிவிடும். ஓரளவு அந்த அதிர்வுகள் இருந்தால் மனவச்சன காயத்தில் ஓரளவு பரமாணுக்கள் சேரும். ஆக அந்த அதிர்வை பொறுத்து அல்லது சஞ்சலத்தை பொறுத்து அல்லது நடுக்கத்தை பொறுத்து அதற்கேற்ப புத்கல அணுக்கள் வினை அணுக்கள் ஆன்மாவோடு ஒன்றும். तथा एक समय में जो पुद्गल परमाणु ग्रहण करे उनमें ज्ञानावरणादि मूल प्रकृतियों का और उनकी उत्तर प्रकृतियों का
जैसे सिद्धांत में कहा है वैसे बंटवारा होता है. அதே போல ஒரு சமயத்தில் இந்த மூன்றும் செயல்படும் போது மனோவச்சன காய யோகங்கள் செயல்படும் பொழுது ஒரு சமயத்தில் எவ்வளவு புத்கல அணுக்கள் கர்மண அணுக்கள் இங்கு ஆன்மாவோடு வந்து சேருகின்றனவோ அந்த புத்கல அணுக்கள் ஞானாவரணம் முதலான மூல பிரகிருத்தியாகும். 8 சொன்னாங்க இல்லைங்களா, ஞானாவரணம், தர்ஷனாவரணியம், மோகனியம், அந்தராயம், அப்புறம் 4 அகாதி வினை, இந்த வடிவாகவும் உத்தர பிரகிருத்தியம் அதுக்கு ஒவ்வொருக்கும் உட்பிரிவுகள்லாம் இருக்கு. மொத்தம் சேர்த்து 148 பிரிவுகள்னுவாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்க 148 கூட இல்லை, சங்கியாத்தம் அசங்கியாத்தம் அனந்த பிரிவுகள் கூட உண்டு. ஆன்மாவினுடைய ஒவ்வொரு உணர்வுக்கேற்ப ஒவ்வொரு வினைய அணுக்கள் அந்த வகையில அனந்தம் கூட வரும். ஆகையினால இந்த கிரகிக்கப்பட்ட இந்த புத்கல பரமாணுக்கள் ஞானாவரணம் முதலாகிய மூல பிரிவுகளாகவும் அதனுடைய அந்த அவற்றினுடைய உத்தர பிரகிருதிகள், அதாவது அதனுடைய பிரிவுகள் இன்னும் பல்வேறு பிரிவுகளாகவும் எத்தனை பிரிவுகளோ அத்தனை பிரிவுகளாக தானாகவே பிரிந்து 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 செல்லும். எந்த அணு எந்த விதத்துல போய் சேரணுமோ அந்த அணு அந்த விதமா மாறி செல்லும். அனந்த புத்கல பெருமாணுக்கள் ஆன்மாவை நோக்கி வந்திருக்கின்றன யோகத்தினுடைய காரணத்தால், யோகம் அதிர்வடைந்த காரணத்தினால். அப்போ அதுல ஒரு குறிப்பிட்ட சில பரமாணுக்கள் ஞானாவரணீயமாகவும் குறிப்பிட்ட வேறு சில பரமாணுக்கள் தர்சனாவரணீயமாகவும் இப்படி அது பிரிஞ்சு 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 எந்தெந்த பரமாணுக்கள் எந்தெந்த வினை வடிவமாக மாறி செல்ல வேண்டுமோ அப்படி மாறி செல்லும். उस बंटवारे के अनुसार परमाणु उन प्रकृतियों रूप स्वयं ही परिणमित होते हैं. இப்படி அது பிரிந்து செல்ல பிறகு அந்த பரமாணுக்கள் அந்தந்த பிரகிருதி வடிவில் அந்தந்த வினை கூறுகள் வடிவில் தாமாகவே பரிணமிக்கின்றன. விசேஷ இத்தனாக்கி योग 2 प्रकार का है. இதுல இன்னும் குறிப்பிட்ட சிறப்பாக சொல்லணும்னாக்கா யோகம் 2 விதம், शुभ யோகம் अशुभ யோகம். वहां धर्म के अंगों में मन वचन काय की प्रवृत्ति होने पर तो शुभ योग होता है. இந்த மனவச்சன காயம் அற வழியில் செயல்படும் பொழுது பூஜை செய்யறோம், சுவாத்தியாயம் பண்றோம், அல்லது வேற விதத்துல சாமாயம் அந்த மாதிரி வேற விதத்துல இந்த உடல் மனம் வச்சனம் காயம் செயல்படும் பொழுது சுபயோகம் ஏற்படுகிறது. அந்த சுபயோகம் ஏற்பட்டால் அதனால நல்வினை கட்டு ஏற்படும். அதுதான் சொல்றார். आह मनोवचन काय की प्रवृत्ति होने पर तो शुभ योग होता है. अधर्म के अंगों में उनकी प्रवृत्ति होने पर अशुभ योग होता है. அதே இந்த மனோவச்சன காயம் தர்மத்துக்கு மாறான செயல்களில் ஈடுபடும் பொழுது அசுப யோகம் ஏற்படுகிறது. वहां शुभ योग हो या अशुभ योग हो सम्यक तो प्राप्त किए बिना घातिया कर्मों की तो सर्व प्रकृतियों का निरंतर बंध होता ही रहता है. இங்க சுபயோகமாக இருந்தாலும் சரி அசுபயோகமாக இருந்தாலும் சரி, நாம அறத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி அறம் அல்லாத அறத்துக்கு மாறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி, காதி வினைன்னு 4 சொன்னோம் இல்லைங்களா, ஞானாவரணியம், தர்சனாவரணியம், மோகனியம், அந்தராயம், அந்த காதி வினைகள் 4ம் எப்பொழுதுமே அசுப வடிவில் தான் இருக்கும். அது அசுப வடிவில் தான் வினைக்கட்டை ஏற்படுத்தும். ஆகையினால காதி வினையில சுபயோகம்னு கிடையாது, எல்லாமே அது அசுபமானதுதான். ஆக எந்த நிகழ்வில் நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிகழ்வில் ஈடுபட்டிருந்தாலும், நல்ல நிகழ்வில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, அது தீயமா தர்மத்துக்கு மாறான வழியில் சென்று கொண்டிருந்தாலும் சரி, 2 நிலைகளிலுமே காதி வினை ஒரே மாதிரியாக அசுப வடிவ வினையாகத்தான் அது செயல்படும். அப்படிப்பட்ட வினைக்கட்டை தான் அது ஏற்படுத்தும். கிசி சமய கிசி भी प्रकृति का बंध हुए बिना नहीं रहता. காதி வினை எப்பொழுதும் தொடர்ந்து அந்த காதி வினை கட்டு ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். அது எப்பவுமே நிக்கிறதே கிடையாது. 24 மணி நேரம் நாம தூங்கினாலும் சரி விழித்திருந்தாலும் சரி காதி வினை கட்டு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அது எப்பொழுதும் அசுபமாகத்தான் இருக்கும். इतना विशेष है कि मोहनीय के हास्य शोक युगल में रति अरति युगल में तीनों वेदों में एक काल में एक एक ही प्रकृति का बंध होता है. ஆனா இங்க குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னாக்கா மோகனிய வினையில மாறுபட்ட உணர்வுகள் இருக்கு பாருங்க. ஹாஸ்யம் சிரிப்பு இருக்கும்போது சோகம் இருக்காது. ஆக சிரிக்கும் பொழுது சிரிப்பு வினைக்கட்டு தான் ஏற்படும். சிரிச்சா கூட வினைக்கட்டு ஏற்படுமான்னு கேட்காதீங்க. சிரிக்கிறதுக்கும் வினைக்கட்டு உண்டு, அழுதாலும் வினைக்கட்டு உண்டு. ஆஹான்னு சிரிச்சிட்டு இருந்தாலும் வினைக்கட்டு ஏற்படும். வீத்தராக தன்மையில இருந்தாதான் வினைக்கட்டு இருக்காது. அதனால
சிரிப்பு இருக்கும் பொழுது சோகம் இருக்காது. அதனால சிரிப்பு வினைக்கட்டு ஏற்படும் போது சோக வினைக்கட்டு ஏற்படாது. அது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் ஏற்படும். அது மாதிரி ரத்தி அரத்தி, நமக்கு நாட்டம் பாசம் பற்றுதல் இருக்கும் போது, அப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் போது அது சார்ந்த வினை நம்மை கட்டும். அரத்தி வெறுப்பு இருக்கு அப்படின்னாக்கா ரத்தியிலேயோ அரத்தியிலோ ஏதாவது ஒன்றுதான் செயல்படும். அதே போல ஆண்பால் பெண்பால் அலி இந்த மூன்று இருக்கு. இந்த மூன்றுல ஒரு சமயத்துல ஏதாவது ஒண்ணுதான் கட்டும், மூணும் ஒரே சமயத்துல கட்டாது. ஆக இந்த சமயத்துல இது இருந்தா மீதி ரெண்டும் இருக்காது. அடுத்த சமயத்துல பெண்பால் உணர்வு இருந்தா ஆண்பாலும் அந்த அலியும் இருக்காது. இப்படி இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றும், ரத்திய ரத்தியில ஏதாவது ஒன்றும், சோகம் சிரிப்பு இதுல ஏதாவது ஒன்றும், இப்படி ஒரு சமயத்தில் இப்படி ஏதாவது ஒன்றுதான் கட்டுமே தவிர ஒரே சமயத்தில் இது எல்லாம் கட்டாது. அதை நாம புரிந்து கொள்ளணும். ஆக இப்படி இது தவிர மற்றது எல்லாமே வினைக்கட்டு ஏற்படும், அது எல்லாம் अशुभமாகத்தான் இருக்கும்னு சொல்றார். तथा अघातिया कर्मों की प्रकृतियों में शुभयोग होने पर साता वेदनी आदि पुण्य प्रकृतियों का बंध होता है. अघाती कर्मों की प्रकृतियों में शुभयोग होने पर, சுபயோகம் இப்போ காதி வினையில கிடையாதுன்னு சொல்லிட்டு பிறகு அகாதி வினையில சுபயோகம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆக அகாதி வினையில சுபயோகம் இருந்தால் அப்பொழுது சாத்தா வேதனியம் முதலான புண்ணிய பிரகிருதிகள் நம்மை கட்டும். ஆக சுபமா அசுபமா அப்படின்னு பார்க்கும்போது காதி வினை 4ம் முழுக்க முழுக்க அசுபம், அகாதி வினை 4ல சுபமும் இருக்கு அசுபமும் இருக்கு. யோகம் எப்படி செயல்படுமோ, யோகம் நற்செயலில் செயல்பட்டால் அது சுபயோகமாக இருக்கும். அதன் மூலமாக சாத்தா வேதனைய முதலான புண்ணிய பிரகிருதிகள் வினை கட்டும். அசுபயோகமாக தர்மத்துக்கு மாறான செயல்களில் ஈடுபட்டிருக்கும் போது அசாத்தா வேதனைய முதலான பாப பிரதிகளுடைய வினைக்கட்டு ஏற்படும். மிஸ்ர யோக ஹோனேப்பர், நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, கோவில்ல உட்கார்ந்துருக்கோம் பூஜை செய்யறோம், ஆனா நம்முடைய பரிணாமம் வேற எங்கேயோ போயிடுது. ஆக நல்ல வேலையும் செய்துட்டு இருக்கோம், அதே நேரத்துல சில சில இடையில வேற மாதிரி சிந்தனை போகுது அப்படின்னாக்கா அங்க மிஸ்ர யோகம் ஏற்படும். அந்த மிஸ்ர யோகத்தால புண்ணியம் பாவம் 2 விதமான வினைக்கட்டுகளும் ஏற்படும். ஆக புண்ணியக்கட்டு என்பது எவ்வளவு பாருங்க, காதி வினை 4லயும் கிடையாது, அகாதி வினையிலையும் அசுபம் இருக்கு சுபமும் இருக்கு. அதே நேரத்துல நாம் செயல்படுகின்ற விதத்தை பொறுத்து புண்ணிய பந்தமும் ஏற்படலாம் பாவ பந்தமும் ஏற்படலாம், 2ம் கலந்த பந்தமும் ஏற்படலாம்னு சொல்றார். इस प्रकार योग के निमित्त से कर्मों का आगमन होता है, इसलिए योग है वह आश्रव है. இப்படி யோகத்தின் காரணமாக வினைகள் வருகின்றன, எனவே யோகம் ஆசிரவத்திற்கு காரணம் சொன்னார். तथा उसके द्वारा ग्रहण हुए कर्म परमाणुओं का नाम प्रदेश है. அந்த யோகத்தால் எந்த அளவு கர்ம அணுக்கள் கிரகிக்கப்பட்டனவோ அதற்கு பெயர் பிரதேச பந்தம். கர்ம அணுக்கள் கர்ம பரமாணுக்கள் வினை வடிவாக மாறி இருக்கிறது யோகத்தின் காரணமாக. அந்த கர்ம பரமாணுக்களுடைய எண்ணிக்கை அல்லது பிரதேசம் இருக்கிறது, அந்த பிரதேசம் ஆன்மாவோடு சேர்ந்திருக்கிறது. அந்த பிரதேசங்களை தான் இங்க பிரதேச பந்தம்னு சொல்றாங்க. பிரகிருதி பந்தம் என்பது சொன்னாரு, இப்ப பிரதேச பந்தம் என்றால் என்ன என்பது சொல்றாரு. ஆக பரமாணுக்கள் வினை பரமாணுக்கள் யோகத்தின் காரணமாக வெவ்வேறு பிரகிருதிகளாக வினை பிரிவுகளாக பிரிந்து செல்வதற்கு பெயர் பிரகிருதி பந்தம். அந்த வினை அணுக்கள் எவ்வளவு வருகின்றனவோ அனந்த அணுக்கள் கர்மாணுக்கள் சேருகின்றன. அந்த கர்மாணுக்கள் சேருகின்றனவே, அந்த கர்மாணுக்களுடைய எண்ணிக்கை அது எவ்வளவோ அதை பிரதேச பந்தம் என்று சொல்கிறார்கள். அந்த எண்ணிக்கையுடைய பரமாணுக்கள் ஆன்ம பிரதேசத்தில் தங்கி விடுகின்றன. இப்படி அந்த பரமாணுக்களின் எண்ணிக்கை எது ஆன்ம பிரதேசத்தில் ஒன்றாகி விடுகிறதோ அந்த எண்ணிக்கையை வைத்து பிரதேச பந்தம் என்று சொல்றார். उनका बंध हुआ और उनमें மூல உத்தர பிரகிருத்தியோं का विभाग हुआ. இப்படி அவை பந்திக்கப்பட்டன. அந்த பந்திக்கப்பட்ட வினைகள் மூல பிரகிருதி என்றும் உத்தர பிரகிருதி என்றும் மூல பிரிவுகள், அது விரிவான பிரிவுகள் உத்தர பிரிவுகள் என்றெல்லாம் பல்வகையாக பிரித்து சொல்லப்படுகின்றன. इसलिए योगों द्वारा प्रदेश बंध तथा प्रकृति बंध का होना जानना. இப்படி யோகத்தின் காரணமாக மனோவச்சன காயத்தின் காரணமாக பிரகிருதி பந்தமும் பிரதேச பந்தமும் ஏற்படுகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். ஆக
யோகம் என்பது வினை அணுக்களை ஆன்மா பக்கம் இழுக்கிறதுக்கு காரணமாக யோகத்தினுடைய செயல்பாடு. அப்படி வந்த அணுக்கள் ஒவ்வொன்றும் எது ஞானாவரணியமாக போனோம், எது தர்சனாவரணியமாக போனோம், அப்படி அந்த வினைக்கு ஏற்ப பிரிந்து செல்கிறதே, அதற்கு பெயர் பிரகிருதி பந்தம். அது அந்த இயல்பு வடிவில் பரிணமிக்கிறது. ஞானாவரணி இயல்பாகவும் தர்சனாவரணி முறை இயல்பாகவும் மாறி செல்வதற்கு பெயர் பிரகிருதி பந்தம். எந்த அளவுக்கு அணுக்கள் புத்கல வினை அணுக்கள் வந்து ஆன்மாவோடு ஒன்றியதோ அந்த அளவு பிரதேச பந்தம் என்று கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கஷாயத்தால் ஏற்படக்கூடிய வினைக்கட்டை பத்தி இப்ப சொல்றார். கஷாய से स्थिति और अनुभाग बंध. கஷாயத்தால ஸ்திதி பந்தமும் அனுபாக பந்தமும் ஏற்படுகின்றன. तथा मोह के उदय से मिथ्यात्व क्रोधादिक भाव होते हैं. மோகத்தின் காரணமாக மித்யாத்துவம் கோபம் முதலான கஷாய உணர்வுகள் ஏற்படுகின்றன. உன் சப்கா நாம் சாமானியத்தக கஷாயக. பொதுவாக எல்லாவற்றையுமே கஷாயம் என்று சொல்வது வழக்கம். மித்யாத்துவத்தையும் கூட கஷாயத்திலேயே சேர்த்து சொல்வது வழக்கம். उससे उन कर्म प्रकृतियों की स्थिति बंधती है. இந்த கஷாயத்தால், அதாவது மித்யாத்துவம், கோபம் முதலான கோபம், மானம், மாய, லோபம், அப்புறம் நோக்கஷாயம், இவற்றால் என்ன நடக்குது? கர்ம பிரகிருத்தியோக்கு ஸ்திதி பந்தத்தி ஹே. ஞானாவரணீயமாகவும் தர்சனாவரணீயமாகவும் மோகனியம், அந்தராயம், ஆயுநாம, கோத்திரம் இப்படியெல்லாம் பல பிரிவுகளாக பிரிந்து சென்றதே வினை அணுக்கள். அந்த வினை அணுக்களுடைய ஸ்திதி பந்தம் ஏற்படுகிறது கஷாயத்தால. அது எவ்வளவு நாளைக்கு ஆன்மாவை கூட இருக்கும். ஸ்திதின்னா கால அளவு, அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்றது தான் ஸ்திதி பந்தம். वहां जितनी स्थिति बंधे उसमें अबाधा काल को छोड़कर पश्चात जब तक बंधी स्थिति पूर्ण हो तब तक प्रति समय उस प्रकृति का उदय आता ही रहता है. இப்ப இந்த ஸ்திதி பந்தம் ஒருவருக்கு எவ்வளவு நாள், ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு. 70 கோடா கோடி கடற்கடம்லாம் கூட கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கூட இருக்கு. ஆனால் அது மேக்சிமம் லிமிட், மினிமம் லிமிட் எல்லாம் வச்சிருக்காங்க. மினிமம் அந்தர் முகூர்த்தம், ஒரு முகூர்த்த காலம், மேக்சிமம் எவ்வளவு 70 கோடா கோடி அப்படின்லாம் சொல்றாங்க ஆகமத்துல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வினை ஒருவருக்கு கட்டுகிறது என்று சொல்லுவோம், வைத்துக் கொள்வோம். அது ஒரு கோடா கோடி கடற்காலம் ஒருத்தருக்கு ஆயுள் கட்டு, ஒரு வினை கட்டுது. இந்த 8ல ஏதோ ஒரு வினை ஒரு கோடா கோடி கடற்கால அளவுக்கு வினை கட்டுகிறது என்றால் அதற்கு வினை கட்டின உடனே அது உதயத்துக்கு வராது. வினை அணுக்கள் வந்து ஆன்மாவோட சேர்ந்துடும். ஆனால் சேர்ந்த உடனேயே அது பயனை தராது. கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும். கொஞ்ச நாள் ஆகி பக்குவப்படும். பக்குவப்பட்ட பிறகுதான் அது தன்னுடைய வேலையை காட்டும். அது எப்படி? அது அந்த பக்குவப்படுறதுக்கு அது எவ்வளவு நாள், எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறதோ அந்த காலத்தை தான் ஆபாதா காலம் என்று சொல்வார்கள். ஆக ஒரு வினை வந்து ஆன்மாவோடு ஒன்றி விட்டது, கட்டி கொண்டது என்றால் கொஞ்ச நாளைக்கு அதுக்கு எந்த வித பாதிப்பு இல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும் உள்ளவே. அத ஆபாதா காலம்னு. இப்போ ஒரு கோடா கோடி கடற்காலம் கட்டப்பட்ட ஒருவருக்கு 100 வருஷம் அந்த வினைக்கு ஆபாதா காலம்னு வச்சுக்கினா, அந்த 100 வருஷம் கழித்த பிறகுதான் அது உதயத்துக்கு வரும். 100 வருஷம் கழித்து உதயத்துக்கு வந்த பிறகு அந்த ஒரு கோடா கோடி கடற்காலம் முடியும் வரை அந்த உயிரை வாட்டி வதச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது தீய வினையா இருந்தா அதற்குண்டான பயனை கொடுக்கும், நல்வினையா இருந்தா அதுக்கு உண்டான பயனை கொடுக்கும். ஆக ஒரு கோடா கோடி கடற்காலத்துக்கு கட்டப்பட்ட வினை உடனேயே அடுத்த சமயத்திலேயே பயன் தராமல் 100 ஆண்டுகள் வரை அமைதியா உள்ளவே இருக்கும். 100 ஆண்டுகள் கழிந்த பிறகு அது உதயத்துக்கு வரும். அது உதயத்துக்கு வரும் பொழுது அந்த கால அளவு முடியும் வரை உதயத்தில் இருந்து கொண்டு நல்லதையோ கெட்டதையோ அந்த வினைக்கு ஏற்ப துன்பத்தை தந்து கொண்டே இருக்கும். இதை இங்க நாம புரிந்து கொள்ளும். ஆக ஆபாதா கால்கோ சோடுக்கர். இங்க நாம இன்னும் ஒரு உதாரணத்துக்கு கூட எடுத்துக்கலாம். இப்ப நாம போய் வெளியில நிக்கிறோம், தூசு எல்லாம் படுது, நம்ம மேல நிறைய அழுக்கு சேர்ந்து போகுது. அப்படி அழுக்கு சேர்ந்த உடனே நாம அதை சுத்தம் பண்ணலன்னு சொன்னாக்கா அந்த அழுக்கு உடல்ல ஏறிக்குது. உடல்ல ஏறின பிறகு உடனே அது நமக்கு கெடுதலை செய்யறது இல்லை. 2-3 நாள் கழிச்சோ அந்த அழுக்கு தன்மைக்கு ஏற்ப,
இப்ப காத்துலயே சுவாசிக்கிறதுலயே இந்த வைரஸ் எல்லாம் வந்து எத்தனையோ விதமான நோய்கள்லாம் வருதுன்னு சொல்றாங்கல்ல, ஜுரம் வருது, எத்தனையோ வருதுன்னு சொல்றாங்கல்ல. இந்த வைரஸ் தாக்குன உடனே நமக்கு அதனுடைய விளைவு தெரியாது. கொஞ்ச நாள் பொறுத்து, ஒரு 2-3 நாள் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப. அது மாதிரி அழுக்கு படிந்த பிறகு உடனே நமக்கு கொப்பளம் போறதில்லை, அழுக்கு கொப்பளம் வர்றதில்லை, உடல்ல பாதிப்பு வர்றதில்லை. கொஞ்ச நாள் கழிச்சுதான் அதனுடைய தாக்கம் நமக்கு வெளிப்படும், அதனுடைய பாதிப்பு நமக்கு தெரியும். ஆக அழுக்கு பட்ட உடனேயே நமக்கு பாதிப்பு வர்றதில்லை. பட்ட மறுக்ஷணமே நமக்கு ஏதாவது பாதிப்பு வருதுன்னா கிடையாது. அது கொஞ்ச நாள் கழிச்சுதான் பாதிப்பு வரும். அதே மாதிரி நாம உணவு உட்கொள்றோம். உணவு உட்கொண்ட உடனேயே நமக்கு தவறான உணவு ஏதாவது உட்கொண்டு விட்டோம் என்றால் அதனால நமக்கு உடனே அந்த பாதிப்பு தெரியறதில்லை. சாப்பிட்ட உடனே நமக்கு பாதிப்பு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சு, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சுதான் ஏதோ பாய்சன் கலந்த உணவு ஏதோ ஒண்ணு நாம சாப்பிட்டுட்டோம், ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, அந்த ஃபுட் பாய்சன் கூட சாப்பிட்ட உடனே நமக்கு தெரியாது. கொஞ்ச நேரமோ அல்லது கொஞ்ச நாளோ கழித்த பிறகுதான் தெரியும். அப்படிதான் இங்கேயும் இந்த வினை வந்து நம்மோடு சேர்ந்த பிறகு சிறிது நாட்கள், அந்த ஆபாத காலம் வரை, 1 கோடி கோடா காலத்துக்கு 100 வருஷம்னாக்கா 70 கோடி காலத்துக்கு எவ்வளவுனா அப்படி இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கணக்கு இருக்கு. ஆக இப்படி அவ்வளவு ஆண்டுகள் அமைதியாக இருந்து விட்டு எந்த பாதிப்பையும் தராமல் பக்குவப்பட்ட பிறகு எப்படி காய் கனியாதோ அது போல இது கனிந்த பிறகு உதயத்துக்கு வருது. உதயத்துக்கு வந்த பிறகு அது பயனை தருகிறது அப்படின்னு சொல்ற. वहां देव मनुष्य तिर्यंचायु के बिना अन्य सर्व घातिया अघातिया प्रकृतियों का अल्प कषाय होने पर थोड़ा स्थितिबंध होता है, बहुत कषाय होने पर बहुत स्थितिबंध होता है. देव मनिத திரியஞ்சாயு இந்த 3 ஆயு தேவ மனுஷ திரியஞ்சாயு के बिना अन्य सर्व घातिया अघातिया प्रकृतियों का, இந்த 3 ஆயுள் தவிர மீதி இருக்கக்கூடிய காத்தி அகாத்தி பிரகிருதிகள் இருக்கின்றனவே, அந்த காத்தி அகாதி பிரகிருதிகள் கஷாயத்தன்மை தீவிரமாக குறைந்திருந்தால் ஸ்திதி பந்தம் அதிகமா இருக்கும். கஷாயம் அதிகமா இருந்தா ஸ்திதி பந்தம் குறைஞ்சு போகும். ஏன்னா கஷாயம் குறைந்திருக்கும் பொழுது இதனுடைய ஸ்திதி அதிகமாகும். தேவாயுள் அதிகமா இருக்கும், மனுஷாயுள் அதிகமா இருக்கும். கஷாயம் குறைவால, கஷாயம் அதிகமா இருந்தா தேவாயுள் குறைஞ்சு போகும், மனிதாயுள் குறைஞ்சு போகும், திரியஞ்சாயுள் குறைஞ்சு போகும். ஆகையினால ஆனா बहुत कषाय होने पर बहुत स्थिति बंद होता है. इन 3 आयु का अल्प कषाय से बहुत और बहुत कषाय से अल्प स्थिति बंद होता है. இந்த 3 இருக்குதே, இது குறைந்த கஷாயத்தால தேவாயுள் அதிகமாகவும் மனுஷாயுள் அதிகமாகவும் திரியஞ்சாயுள் அதிகமாகவும் ஆகும். அதிக கஷாயமா இருந்தா தேவாயுள் குறையும், மனுஷாயுளும் குறையும், திரியஞ்சாயுளும் குறையும். அதே போல இது தவிர மற்ற நரககதி இருக்குது, அங்க கஷாயம் குறைந்திருந்தா ஸ்திதி பந்தம் குறைவா இருக்கும். கஷாயம் அதிகமா இருந்தா நரகாயுடைய ஸ்திதி பந்தம் அதிகமாகும். இப்படி இதை புரிந்து கொள்ளணும். ஆக நல்லது தேவகதி நல்லது, மனிதகதி நல்லது என்பதால கஷாய குறைவால இதற்கு ஆயுள் பெருகும். கஷாயம் அதிகமா இருந்தா ஆயுள் அதாவது ஸ்திதி பந்தம் குறையும். அங்க கஷாயம் அதிகமா இருந்தா நரகாயுள் பந்தம் அதிகரிக்கும். கஷாயம் கம்மியா இருந்தா நரகாயுள் பந்தம் குறையும், அதனுடைய ஆயுள் அளவு குறையும். அதுதான் சொல்றாரு. तथा उस कषाय द्वारा ही उन कर्म प्रकृतियों में अनुभाग शक्ति का विशेष होता है. அதே போல இந்த கஷாயத்தின் காரணமாகத்தான் அந்த வினைக்கட்டு ஏற்பட்டிருக்கிறதே, அந்த வினைக்கட்டினுடைய பிரகிருதிகள், அந்த பிரகிருதிகள் பலன் தரும் ஆற்றலையும் பெறுகின்றன. ஆக பலன் தருகின்ற ஆற்றல் கூட கஷாயத்தால் தான் ஏற்படுகிறது. ஆக ஸ்திதி பந்தமும் கஷாயத்தால் ஏற்படுகிறது, பயன் தரும் ஆற்றலும் கஷாயத்தால ஏற்படுகிறது. அதை நாம புரிந்து கொள்ளணும். वहां जैसा अनुभाग बंद हो वैसा ही उदय काल में उन प्रकृतियों का बहुत या थोड़ा फल उत्पन्न होता है. எப்படி அனுபாக பந்தம் ஏற்பட்டதோ, அதாவது ஒரு கஷாயம் ஏற்படுகிறது, வினை கட்டு ஏற்படுகிறது, அதனுடைய அளவு ஸ்திதி பந்தம் ஏற்படுகிறது. அதிக கஷாயமா இருந்தா அதுல தீவிரத்தன்மை ஏற்படும். கஷாயம் குறைந்திருந்தா அதனுடைய பயன் தரும் சக்தியும் குறைவா இருக்கும். ஆகையினால இங்க சொல்றாரு, அனுபாக பந்தம் எப்படி ஏற்பட்டதோ அதற்கேற்ப உதய காலத்திலே
அந்த பிரகிருதிகள் இருக்கிறதுவே அவை அதிகமான விளைவையோ அல்லது குறைந்த பயனையோ தரும்னு சொல்றாரு. ஆக அது கஷாயத்திற்கேற்ப உதயத்துக்கு அந்த உதய காலத்திலே அதிகமான துன்பத்தையோ அல்லது குறைந்த துன்பத்தையோ அது எப்படி கட்டியதோ அதற்கேற்ப பயனை தரும் சொல்றாரு. वहां घाती कर्मों की सर्व प्रकृतियों में तथा अघाती कर्मों की पाप प्रकृतियों में तो अल्प कषाय होने पर अल्प अनुभाग बंधता है, बहुत कषाय होने पर बहुत अनुभाग बंधता है, तथा पुण्य प्रकृतियों में अल्प कषाय होने पर बहुत अनुभाग बनता है, बहुत कषाय होने पर थोड़ा अनुभाग बनता है. இங்க இதையும் புரிஞ்சு கொள்ளணும். கஷாயம் எங்க தீவிரமா இருந்தா எப்படி பந்தம் ஏற்படும்? கஷாயம் காத்தி வினை அகாத்தி வினையில பாப பிரகிருதி, இது எல்லாமே பாபமயமானது. ஆகையினால இந்த பாப பிரகிருதிகள் இருக்கின்றனவே, இந்த பாப பிரகிருதிகள் கஷாயம் அதிகமா இருந்தா அதிகமா கட்டும், கஷாயம் கம்மியா இருந்தா இது குறைந்து கட்டும். அதாவது குறைந்து கட்டும்னா அதனுடைய பயன் தரும் சக்தி குறைஞ்சு போகும். ஆக இந்த பாப பிரகிருதிகள் வினை அனுபாக பந்தம் என்பது கஷாயம் அதிகமாக இருக்கும்போது அதிகமாகவும் கஷாயம் குறைந்திருக்கும் போது குறைவாகவும் இருக்கும். ஆனால் புண்ணிய பிரகிருதிகள் இருக்கின்றனவே, அந்த புண்ணிய பிரகிருதிகள் கஷாயம் குறைவா இருந்தாக புண்ணிய பிரகிருதிகள் அதிகமா கட்டும், கஷாயம் அதிகமா இருந்தாக புண்ணிய பிரகிருதிகள் குறைவா கட்டும். அதுக்கு இது அப்படியே ஆப்போசிட். அங்க கஷாயம் கம்மியா இருந்தா பாப பிரகிருதி கம்மியா இருக்கும், கஷாயம் அதிகமா இருந்தா பாப பிரகிருதி அதிகமாகும். ஆனா இங்க கஷாயம் அதிகமா இருந்தா புண்ணிய பிரகிருதி குறைஞ்சு போகும், கஷாயம் கம்மியா இருந்தா புண்ணிய பிரகிருதி அதிகமாகும். ஆக இப்படி இந்த அனுபாக பந்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். इस प्रकार कषायम द्वारा कर्म प्रकृतियों की स्थिति अनुभाग का विशेष हुआ. இப்படி கஷாயங்களின் காரணமாக இந்த வினை பிரகிருதிகள் இருக்கின்றன, ஞானாவரணம் முதலான பிரிவுகள், அந்த பிரிவுகளுடைய ஸ்திதி, அதாவது அது எவ்வளவு காலம் ஆன்மாவோடு இருக்கும் என்பது ஸ்திதி பந்தம். அது எப்படிப்பட்ட பயனை தெரிவிக்கும், எப்படிப்பட்ட விளைவை நமக்கு தரும், அது அனுபாக பந்தம். பயனை அளிப்பது அனுபாக பந்தம். இது கஷாயத்தால் ஏற்படக்கூடியது. கஷாயம் அதிகமானா நல்ல கதியில ஆயுள் குறைஞ்சு போகும், கஷாயம் கம்மியா இருந்தா நல்ல கதியில ஆயுள் கூடும். அதே போல கஷாயம் அதிகமா இருந்தா தீவினை அதிகமாகும், தீவினை கட்டு. கஷாயம் குறைவா இருந்தா தீவினை கட்டினுடைய பலன் தரும் சக்தி அனுபாக பந்தம் குறையும். ஆனால் புண்ணிய பிரகிருத்தில கஷாயம் குறைவா இருந்தா புண்ணிய பிரகிருத்தினுடைய அனுபாக சக்தி அதிகமாகும், பயன் தரும் சக்தி அதிகமாகும். கஷாயம் குறைவாக இருந்தா புண்ணிய பிரகிருத்தினுடைய பயன் தரும் சக்தி அதிகமாகும், கஷாயம் அதிகமா இருந்தா புண்ணிய பிரகிருத்தில பயன் தரும் சக்தி குறைந்து போகும். இப்படி இந்த ஸ்திதி பந்தம் அனுபாக பந்தம் இவற்றை சொன்னார். இவை கஷாயங்களால் ஏற்படக்கூடியவை. கஷாயத்தினுடைய தீவிரத்தன்மைக்கும் மந்தத்தன்மைக்கும் ஏற்ப நல்லதா இருந்தா கஷாய பொதுவா இப்படி புரிஞ்சுங்க, நல்லதா இருந்தாக கஷாயம் குறைஞ்சு இருக்கும்போது அதிகமா கட்டும், குறைந்த கஷாயத்துல நல்லது அதிகமா கட்டும், அதிக கஷாயத்துல நல்லது குறைஞ்சவா கட்டும். அதே போல கஷாயம் அதிகமா இருக்கும்போது தீயது அதிகமா கட்டும், கஷாயம் குறைஞ்சிருக்கும் போது தீயதும் குறைவா கட்டும். இப்படி நாம அதை புரிந்து கொள்ளலாம் நேரா. இப்படி இந்த அனுபாக பந்தம் மற்றும் ஸ்திதி பந்தம் அனுபாக பந்தம் இரண்டுத்தையும் சொல்லிட்டாரு. அது கஷாயங்களால் ஏற்படக்கூடியதுன்னு சொல்லிட்டாரு. முதல்ல சொன்னது பிரகிருதி பந்தம் பிரதேச பந்தம், அது யோகத்தால் ஏற்படக்கூடியதுன்னு சொல்லிட்டாரு. ஆக யோகத்தால பிரகிருதி பந்தமும் பிரதேச பந்தமும், கஷாயத்தால ஸ்திதி பந்தமும் அனுபாக பந்தமும் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல யோகத்தால் ஏற்படக்கூடிய பந்தத்தை விட கஷாயத்தால் ஏற்படக்கூடிய பந்தம் தான் மிகவும் ஆபத்தானது என்பதை எல்லாமும் இங்க அடுத்து சொல்ல போறார் பாருங்க. यहाँ जिस प्रकार बहुत मदिरा भी है और उसमें थोड़े काल पर्यंत थोड़ी उन्मत्तता उत्पन्न करने की शक्ति है तो वह मदिराहीन पड़ने को प्राप्त है, तथा यदि थोड़ी भी मदिरा है और उसमें बहुत काल पर्यंत बहुत उन्मत्तता उत्पन्न करने की शक्ति है तो वह मदिरा अधिक पने को प्राप्त है। उसी प्रकार बहुत भी कर्म प्रकृतियों के परमाणु हैं और उनमें थोड़े काल पर्यंत थोड़ा फल देने की शक्ति है तो वे कर्म प्रकृतियां हीनता को प्राप्त हैं, तथा थोड़े भी कर्म प्रकृतियों के परमाणु हैं
और में बहुत काल पर्यंत बहुत फल देने की शक्ति है, तो वे कर्म प्रकृतियां अधिक पने को प्राप्त है. இங்க என்ன ஒண்ணு சொல்றார், இப்போ வினை அணுக்கள் ஆன்மாவோடு ஒன்றி கட்டை ஏற்படுத்துகின்றன. இந்த வினை அணுக்களுடைய எண்ணிக்கையில வைத்து நாம இது அதிகமா பயனை தரும். வினை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தா அதனுடைய விளைவும் அதிகமா இருக்கும், எண்ணிக்கை கம்மியா இருந்தா அதனுடைய விளைவு கம்மியா இருக்கும் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடாதுன்றார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். இப்போ நாம இந்த போதைப் பொருள், குடி, கள்ளு ஏதோ ஒண்ணு வச்சுங்க, சாராயம், அதுல போதை அதிகமா இருக்குது. 1 ounce இருந்தா கூட சரி, போதை அதிகமா இருக்குதுன்னா, கொஞ்சம் குடிச்சாலே போதை ரொம்ப ஏறுதுன்னா அதுக்கு ஆற்றல் அதிகம்னு அர்த்தம். 1 ounceக்கு பதிலா 1 டம்ளர் இல்ல 1 சொம்பு குடிச்சாலும் போதை குறைவா ஏற்படுதுன்னா அப்ப அதுக்கு ஆற்றல் கம்மின்னு அர்த்தம். ஆக குவான்டிட்டியை வச்சு இங்க பார்க்க கூடாது, குவாலிட்டியை வச்சு பார்க்கணும். அதுதான் இங்கேயும் சொல்றார். சிறிய அளவு போதைப் பொருள்ல போதை ஏறும் தன்மை அதிகமாக இருந்தால் அந்த சிறிய அளவு கூட அதிக பவர்ஃபுல் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அந்த குவான்டிட்டி அதிகமா இருக்கு. 1 சொம்பு குடிக்கிறோம் சாராயம், அந்த 1 சொம்பு சாராயம் குடிச்சாலும் போதை ஏறவில்லை என்றால் அதனுடைய குவாலிட்டி குறைந்திருக்கிறது என்று பொருள். அதுபோல புத்கல பரமாணுக்கள் நிறைய அதிக அளவிலே வந்து சேர்ந்தாலும் அதனுடைய தாக்கம் குறைவாக இருந்தால் அந்த புத்கல வினை அணுக்கள் வந்து உண்மையிலேயே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தாதது என்று அது வந்து அந்த புத்கல பரமாணுக்கள் வந்து மிகவும் குறைந்த ஆற்றலை உடையதுன்னு தெரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் குறைந்த பரமாணுக்கள் வந்து ஆன்மாவோடு ஒன்றிவிட்டு அதிக தாக்கத்தை அது தருகிறது என்றால் அந்த குறைந்த பரமாணுக்களுடைய ஆற்றல் அதிகம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்க எப்படியோ அதே மாதிரி இங்க உதாரணத்தை வைத்து புரிந்து கொள்ளணும். ஆக பரமாணுக்கள் அதிகமாக வந்துட்டாக அதிக ஆற்றல், அதிக நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு அல்ல. அதனுடைய பவர், ஆற்றல் என்னன்றதுதான் பார்க்கணும். ஒரே ஒரு டேப்லெட்ல எல்லாம் சாப்பிட்டு சரியா போயிடுது. ஆக அப்படி அதுக்கு அது போலதான் இங்கேயும் ஆற்றலை வைத்துதான் கணக்கிட வேண்டுமே தவிர அதனுடைய எண்ணிக்கையை வைத்து அல்லன்னு சொல்றாரு. ஆக இப்படி இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அதிக பரமாணுக்கள் அதிக ஆற்றல் கொண்டு அதிக துன்பத்தையும் தரலாம், குறைந்த பரமாணுக்கள் குறைந்த ஆற்றல் கொண்டு குறைந்த துன்பத்தையும் தரலாம். அதே நேரத்துல குறைந்த பரமாணுக்கள் அதிக ஆற்றல் பெற்று அதிக துன்பத்தையும் தரலாம், அதிக பரமாணுக்கள் குறைந்த ஆற்றல் பெற்று குறைந்த துன்பத்தையும் தரலாம். இப்படி ஆற்றலை பொறுத்துதான் இன்ப துன்பங்களை தவிர எண்ணிக்கையை பொறுத்து அல்ல அப்படின்னு சொல்றார். इसलिए योगों द्वारा हुए प्रकृति बंध प्रदेश बंध बलवान नहीं है, कषायम द्वारा किया गया स्थिति बंध अनुभव बंध ही बलवान है. எதுக்கு இதை சொன்னாருன்னா, யோகத்தால் வரக்கூடிய பிரகிருதி பந்தம் பிரதேச பந்தம் இருக்கு, அது எண்ணிக்கை மற்றும் அதனுடைய பிரகிருதிகளுடைய பிரிவு அதுதான் குறிக்குது. பிரகிருதி என்றால் எந்த வினை எந்த ஆவரணமாக பிரிந்து செல்லணும், ஞான ஆவரணமாக தர்ஷனாவரணமாக எந்த வினை வடிவாக பிரியணும்ன்றதுதான் பிரகிருதி பந்தம். பிரதேச பந்தம் அந்த எண்ணிக்கையை பொறுத்தது. ஆக இவை வந்து உண்மையிலேயே நமக்கு அதிக துன்பத்தை தருவது கிடையாது. அப்ப எது அதிக துன்பத்தை தரும்னா, கஷாயம் துவாரா கியாகிய ஸ்திதி பந்த அனுபாக பந்தகி பலவானே. கஷாயம் அதுதான் பவரை கொடுக்கிறது. இந்த வினை அணுக்களுக்கு பவரை கொடுப்பது, அதிக ஆற்றலை கொடுப்பது, அதிக போதையை ஏற்படுத்தி தருவது இந்த கஷாய உணர்வுகள் தான். ஆகையினால கஷாயங்களால் ஏற்படக்கூடிய நிலைக்கட்டு, அதுவும் பலன் கட்டு, பலனை தரக்கூடிய அந்த கட்டு, இந்த இரண்டும் தான் உண்மையிலேயே ஆற்றல் மிக்கவை. इसलिए मुख्य रूप से कषाय को ही बंध का कारण जानना. எனவே முக்கியமாக கஷாயத்தால் தான் வினைக்கட்டு நம்மை இந்த உயிருக்கு பெருத்த துன்பத்தை தருகிறது என்று அறியணும். அதனால யோகம் இருக்குது, அரகந்த பரமேஷ்டி நிலையில கூட யோகம் இருக்கு. ஆகைனா அவருக்கு அதிகம் அங்க என்ன துன்பம் வருதுன்னா கிடையாது. ஆனால் கஷாயம் அவருக்கு சுத்தமா கிடையாது, ஆகையினால அவருக்கு துன்பமே கிடையாது. அதனால்தான் சொல்றாரு, யோகத்தால் வரக்கூடிய வினை வருகை அந்த அளவுக்கு ஆன்மாவை பாதிப்பது கிடையாது. அந்த பிரகிருதி பந்தம்
பிரதேச பந்தம் ஆன்மாவை அந்த அளவுக்கு துன்புறுத்துவது கிடையாது. ஆனால் ஸ்திதி பந்தம், அனுபாக பந்தம் கஷாயத்தால் வரக்கூடியவை. இந்த கஷாயம்தான் ஆன்மாவிற்கு, கஷாயத்தால் ஏற்படக்கூடிய இந்த ஸ்திதி பந்தம், அனுபாக பந்தம் தான் ஆன்மாவிற்கு பெருத்த துன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்றார். जिन्हें बंद नहीं करना हो वे कषाय नहीं करे. அதான் சாரம். வினைக்கட்டு வேண்டாம் என்று என்பவர்கள், வினைக்கட்டால் நான் பாதிக்கப்படக்கூடாது, எனக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று எண்ணுபவர்கள் மித்யாத்துவம், கோபம், மானம், மாயை, உலோபம் முதலான கஷாய உணர்வுகளை கொள்ளக்கூடாது என்று சொல்றார். ஏன்னா அதுதான் முக்கியமா வினைக்கட்டிற்கும் துன்பத்திற்கும் காரணம். இப்போ இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்கிறார். ज्ञानहीन जड़ पुद्गल परमाणुओं का यथा योग्य प्रकृति रूप परिणमन. अब यहाँ कोई प्रश्न करे कि पुद्गल परमाणु तो जड़ है, उन्हें कुछ ज्ञान नहीं है, तो वे कैसे यथा योग्य प्रकृति रूप होकर परिणमन करते हैं? நமக்கு அவர் கேட்கிறார், புத்கல பரமாணுக்கள் வந்து ஜடம், அதுக்கு உயிர் கிடையாது, உணரும் தன்மை கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜட பொருள், நான் ஞானாவரணியமா போகணும், நான் தர்சனாவரணியமா போகணும், நான் அந்தராயமா போகணும், நான் நாம வினையா மாறணும், நான் வேதனையும் சாத்தா வேதனையுமா போகணும், அசாத்தா வேதனையுமா போகணும், மித்யாத்மா போகணும், கஷாயமா போகணும், இப்படி எல்லாம் அது எப்படி தெரிஞ்சு பிரியுது? கேட்கறது நியாயமா தானே தெரியுது. எந்தெந்த அணுக்கள் எந்தெந்த வினை வடிவமாக, வினை பிரிவுகளாக, உட்பிரிவுகளாக, 148 பிரிவுகளாக, இன்னும் அதையும் மீறி எத்தனையோ பிரிவுகள் இருக்கின்றன, அத்தனை பிரிவுகளாக இந்த வினை அணுக்கள் எப்படி தானாகவே பிரிந்து செல்கிறது? அதை யார் அங்க டைரக்ட் பண்றாங்க, நீ இப்படி போ அப்படி போன்னு யாருன்னா சொல்றாங்களா? கிடையாது. அது எப்படி தானாவே பிரிஞ்சு போகுது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கறத பார்த்தா நியாயமா தான் தெரியுது. அதுக்கு என்ன பதில் பார்க்கலாம். जैसे भूख होने पर मुख द्वारा ग्रहण किया हुआ भोजन रूप उद्गल पिंड मांस, शुक्र, शोणित आदि धातु रूप परिणमित होता है, तथा उस भोजन के परमाणुओं में यथा योग्य किसी धातु रूप थोड़े और किसी धातु रूप बहुत परमाणु होते हैं, तथा उनमें कई परमाणुओं का संबंध बहुत काल रहता है, कईयों का थोड़े काल रहता है, तथा उन परमाणुओं में कई तो अपने कार्य को उत्पन्न करने की बहुत शक्ति रखते हैं, कई थोड़े शक्ति रखते हैं। वहां ऐसे होने में कोई भोजन रूप पुद्गल पिंड को ज्ञान तो है ही नहीं कि मैं इस प्रकार परिणमन करूं, तथा और भी कोई परिणमन कराने वाला नहीं है। ऐसा ही निमित्त नैमित्तिक भाव हो रहा है, उससे वैसा ही परिणमन पाया जाता है. ஒரு அற்புதமான அருமையான உதாரணத்தை சொல்லி விளக்குறாரு. இப்ப நாம பசி எடுக்குது, பசிச்சதும் உணவு உட்கொள்றோம். நாம் உட்கொள்கின்ற உணவு வாயில போடுறோம். அந்த உணவு அப்படியே வயிற்றுல போய் அப்படியே இருக்குதா? கடைசி வரலும் மறுநாள் மறுவேளை சாப்பிட்ற வரலாம் அப்படியேவா இருக்குது? அப்படியே இருந்தா பசி எடுக்க போறதுல சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக அந்த வாயால் உட்கொள்கின்ற உணவு வயிற்றில் சென்று அதன் பிறகு அது ஜீரணத்தை பெற்று அந்த உணவில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்னென்னமோ விட்டமின் அது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட பிரிவுகளாக நார்ச்சத்து, இரும்பு சத்து, கொழுப்பு சத்து, இப்படி எத்தனையோ சத்து வகைகளை சொல்றாங்க. அந்த சத்து வகைகளாக நாம் உண்கின்ற உணவு தாமாகவே ஜீரணத்தை பெற்று அந்தந்த பகுதிகளாக பிரிந்து செல்கின்றன. இரத்தமாகவும், எலும்பாகவும், மச்சையாகவும், மாமிசமாகவும், தோலாகவும், எந்த உணவினுடைய எந்த பகுதி இரத்தமாக சேர வேண்டும், எந்த பகுதி மாமிசமாக சேர வேண்டும், எந்த பகுதி எலும்பாக மாற வேண்டும், எந்த பகுதி தோலாக மாற வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இல்லை எந்த பகுதி இரும்பு சத்தாக மாற வேண்டும், எந்த பகுதி உணவினுடைய எந்த பகுதி நார் சத்தாக மாற வேண்டும், இப்படியெல்லாம் அந்த உணவு தாமாகவே யாருன்னா போய் அங்க பின்னாடி இருந்து டைரக்ட் பண்ணி நீ இப்படி பிரிஞ்சு போ, நீ அப்படி பிரிஞ்சு போ, நீ வந்து மலஜல்லமா போ அப்படின்லாம் யாராவது டைரக்ட் பண்ணி சொல்றாங்களா? கைட் பண்ணி? இல்லையே. அது தானாகவே ஜீரணிக்கப்பட்டு தாமாகவே அது எது எது உணவினுடைய எந்தெந்த கூறு எப்படி எப்படி மாற வேண்டுமோ அப்படி எப்படி மாறுகிறது. தேவையில்லாததை தாமாகவே வெளிப்படுத்தி விட்டு அது வெளியேறுகிறது. ஆக இப்படி அந்த
உணவு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரமாணுவும், ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு அம்சமும் எப்படி தாமாகவே மாறிவிடு செல்கின்றவோ அது மட்டுமல்ல, எந்த உணவு பகுதி எந்த அளவு நேரம் இந்த உடலோடு இருக்க வேண்டுமோ அந்த அளவு நேரம் அது உடலோடு இருக்கும். சில உணவு சீக்கிரமா வெளியேறிடும், சிலது கொஞ்சம் காலம் உடலோடு ஒன்றி இருக்கும், சிலது அந்த சத்து வடிவிலே மாறி உடலோடு இருக்கும். ஆனா எல்லாமே கடைசி வரலும் இருக்குமான்னா இருக்காது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கால அளவு இருக்கு. எல்லாம் கடைசி வரல இருந்துட்டாக அப்புறம் மறுவேளை நாம சாப்பிட வேண்டிய வேலை கிடையாது. ஆக நாம் உண்ணுகின்ற உணவில் அந்த உணவுப் பொருட்கள் எந்தெந்த பகுதிகளாக பிரிய வேண்டுமோ அந்தந்த பகுதிகளாக தாமாகவே பிரிந்து செல்கின்றன. அதே போலதான் இந்த உணவு மாதிரி தான் இங்க வினை அணுக்கள். வினை அணுக்கள் எல்லாம் வந்தது எந்தெந்த அணுக்கள் எந்தெந்த வினையாக மாற வேண்டுமோ, எது ஞானாவரணியம் தர்சனாவரணியம் நார் சத்து இந்த சத்துன்ற மாதிரி நான் பிரிய வேண்டுமோ அப்படி பிரிந்து செல்கின்றன. அந்த உணவு நாம் உட்கொண்ட உணவு இப்படி பிரிந்து சென்ற பிறகு எவ்வளவு காலம், சிலது ரொம்ப நாளைக்கு இருக்கு, சிலது உடனே ஜீரணித்து வெளியில போயிடுது, சிலது வேற வடிவுல கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கு. ஆக ஒவ்வொரு உணவினுடைய ஒவ்வொரு அம்சமும் எவ்வளவு நாள் உடலோடு இருக்க வேண்டுமோ, எவ்வளவு நேரம் உடலோடு இருக்க வேண்டுமோ அவ்வளவு நேரம் இருந்து விட்டு அதன் பிறகு அது வெளியேறி விடுகிறது அல்லது அது இல்லாமல் போய்விடுது. அது போலத்தான் இங்கேயும் வினை அணுக்கள் வினை அணுக்கள் எவ்வளவு காலம் இந்த ஆன்மாவில் தங்கி இருக்க வேண்டுமோ அவ்வளவு காலம் தங்கி இருந்து விட்டு அதன் பிறகு அது ஆன்மாவை விட்டு பிரிகிறது. சிலது சீக்கிரமா பிரிஞ்சு போயிடுது, சிலது கொஞ்ச காலம் பொறுத்து போகுது, சிலது நீண்ட நாள் கழித்து போகுது. அதே போலதான் இங்கேயும் உணவு எப்படியோ அது மாதிரிதான் அங்கேயும் நாம புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். ஆக இப்படி புத்கல் பிண்டக்கோ கியான்தோ நஹிஹம், இங்க எப்படி உணவுக்கு அறிவு இல்லையோ, ஜடமாக இருந்தும் அது தானாகவே இப்படி எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அது போலதான் அங்கேயும் தெரிந்து இப்படி நிமித்த நைமித்திக்க தொடர்பு இது போலதான் வினைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். எவ்வளவு ஒரு அழகான பொருத்தமான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். நமக்கெல்லாம் அப்படி யோசிக்க தோணல, ஆனா அவர் எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்றார். இப்படிதான் வினை கூறுகள் எல்லாம் புத்கல அணுக்கள் வினையாக மாறி ஆன்மாவில் சேர்ந்து அது எந்தெந்த உருவத்தில் மாற வேண்டும், மாறி எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் அவ்வளவு காலம் இருந்து எப்படி எல்லாம் பலனை தர வேண்டுமோ அப்படியெல்லாம் பலனை தந்து கொண்டிருக்கின்றன. நாம சாப்பாடு சரியா சாப்பிடாம வேற மாதிரி ஏதோ மாத்தி சாப்பிட்டோம்னாக்கா கோளாறு வருது. நல்ல சாப்பாடு சாப்பிட்டாக நல்லா இருக்கு. ஆக சத்தான சாப்பாடு சாப்பிடணும்லாம் சொல்ற மாதிரி நல்லதை பண்ணோம்னா நல்வினை கட்டு அதிகமா இருக்கு, தீயதை பண்ணா தீவினை கட்டு அதிகமாகி தொந்தரவு அதிகமா கொடுக்குது. இதெல்லாம் இப்படிதான் நாம் அதை புரிந்து கொள்ளணும். उसी प्रकार कषाय होने पर योग द्वार से ग्रहण किया हुआ कर्म वर्गणारूप पुद्गल पिंड ज्ञानावरणादि प्रकृति रूप परिणमित होता है तथा उन कर्म परमाणुओं में यथायोग्य किसी प्रकृति रूप थोड़े और किसी प्रकृति रूप बहुत परमाणु होते हैं तथा उनमें कई परमाणुओं का संबंध बहुत काल और कईयों का थोड़े काल रहता है तथा उन परमाणुओं में कई तो अपने कार्य को उत्पन्न करने की बहुत शक्ति रखते हैं और कई थोड़ी शक्ति रखते हैं। वहां ऐसा होने में किसी कर्म वर्गणारूप पुद्गल पिंड को ज्ञान तो है नहीं कि मैं इस प्रकार परिणमन करूं तथा और भी कोई परिणमन कराने वाला नहीं, ऐसा ही निमित्त नैमित्तिक भाव बन रहा है, उससे वैसे ही परिणमन पाया जाता है। ஆக இப்படிதான் நாம புரிந்து கொள்ளணும் என்று விளக்கி சொல்லிட்டார். ஆகையினால வினை அணுக்களும் அப்படித்தான் எவ்வளவு நாளைக்கு இருக்கணுமோ அவ்வளவு நாளைக்கு இருக்குது, எவ்வளவு ஆற்றல் மிக்கதா இருக்குதோ. அப்ப சிலதெல்லாம் இப்ப சத்து மாவு கஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு அரை கிளாஸ் குடிச்சா கூட நல்ல சத்தா இருக்கு. நிறைய சோறு போட்டு சாம்பார் சாது இதுன்னு சாப்பிட்டாலும் அதனுடைய ஆற்றல் கம்மியா இருக்கு. ஆக அதை விட அப்புறம் சத்து மாத்திரைன்னு வேற சாப்பிடுறாங்க, அது இன்னும் குறை, ஒரு டேப்லெட் போட்டாலே சத்து வந்துடுதுன்னு சொல்லி. ஆக இப்படி குறைந்த அளவாக இருந்தாலும் அதிலே ஆற்றல் அதிகமா இருக்கு. ஒரு டேப்லெட்லயே ஆற்றல் அதிகமா இருக்கு. அதுக்கு பதிலாக நாம சத்துள்ள பழச்சாறோ அல்லது இதெல்லாம் சத்து மாவு கஞ்சி அப்படி எல்லாம் சொல்லி சாப்பிடுறோம், அது அதை விட கொஞ்சம் அதிகம். அதுல அதிகமான இந்த ஆனா சாதம் சாப்பிடும் போது அதிக அளவு சாப்பாடை சாப்பிடுறோம், ஆனா அதுல ஆற்றல் கம்மியா இருக்கு. ஆகையினால அதிக அளவு சாப்பிட்றதால ஆற்றல் அதிகமா இருக்கும்னு சொல்ல முடியாது, குறைந்த அளவு இருக்கிறதால ஆற்றல் கம்மின்னு சொல்ல முடியாது. அது அதனுடைய இயல்புக்கு ஏற்ப அந்த புத்கலத்தினுடைய சக்திக்கு ஏற்ப
ஆற்றல் மிகுந்தோ குறைந்தோ காணப்படலாம். குவாலிட்டியை வச்சு தான் பார்க்கணுமே தவிர அளவை வைத்து பார்க்க கூடாது என்று அப்படிலாம் சொல்றாரு. ஆக இப்படிதான் உணவுக்கு எப்படியோ அப்படிதான் இங்க இந்த வினை அணுக்களுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். ऐसे तो लोक में निमित्त नैमित्तिक बहुत ही बन रहे हैं। जैसे मंत्र निमित्त से जलादिक में रोग आदि दूर करने की शक्ति होती है तथा कंकरी आदि में सर्पादि रोकने की शक्ति होती है, उसी प्रकार जीव भाव के निमित्त से पुद्गल परमाणुओं में ज्ञानावरणादिक रूप शक्ति होती है। यहाँ विचार कर अपने उद्यम से कार्य करें तो ज्ञान चाहिए, परंतु वैसा निमित्त बनने पर स्वयमेव जैसे परिणमन हो तो वहां ज्ञान का कुछ प्रयोजन नहीं है। इस प्रकार नवीन बंद होने का विधान जानना। இன்னும் கூட உலகத்துல சில என்ன உதாரணங்களை சொல்றாரு. இப்ப உலகத்துல எவ்வளவோ இப்படி நிமித்த நைமித்திக செயல்கள்லாம் செயல்படுகின்றன. ஒருத்தன் மந்திரவாதி மந்திரத்தை நிமித்தமாக வைத்து ஜலத்துல தண்ணியில ஏதோ மந்திரிச்சு கொடுத்து அந்த தண்ணியை குடினாக்க அந்த தண்ணி குடிச்சாக நோய் நீங்க போகுதுன்னு சொல்றாங்க. அது போல அந்த தண்ணிக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கா இல்ல அந்த மந்திரம் இதெல்லாமே வந்து ஜடம் இருந்தாலும் அதை பருகும் பொழுது நமக்கு இது எத்தனையோ இதெல்லாம் சொல்றாங்கல்ல, கஷாயங்களை குடிக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி வருதுன்னா சொல்றாங்கல்ல. அந்த கஷாயங்களுக்கெல்லாம் என்ன உயிரா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் அதை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வருது. அது போலதான் இது போல மந்திரத்தால் மந்திரிக்கப்பட்ட நீரை பருகுவதால நோய் நீங்குகிறதுன்னு சொல்றது. அது போல பாம்பு, அந்த நாள்ல பாம்புலாம் நம்ம இதுல ஊருங்கள்ல வீட்டுல பாம்பு வந்துட்டாக கூட்டின்னு வரும், அந்த இருளர்களை கூட்டின்னு வந்து ஏதோ இப்படி ஏதோ தடியை போட்டு ஒரு ரவுண்டு போட்டுருவாங்க. அந்த பாம்பு வந்து அது உள்ள அப்படியே அமைதியா உட்காந்துரும், சக்தி இல்லாத மாதிரி இப்போ உட்காந்துரும். ஆக இப்படி அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுது, அந்த வித்தையெல்லாம் எப்படி பாம்பை பரவழிக்கணும், எப்படி அதை செயலருக்கு அதாவது அதனுடைய ஆற்றலை குறைக்கணும் அப்படிலாம் அவங்க தெரிஞ்சு எது எது செய்யறாங்க. இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து நாம பாக்குறோம். ஆகையினால இதற்கெல்லாம் இந்த மந்திரத்துக்கோ அந்த தண்ணிக்கோ அல்லது அந்த வட்டத்துக்கோ அல்லது அவர்கள் செய்கின்ற மற்றதுக்கோ இதற்கெல்லாம் வந்து அறிவு இல்லை என்றாலும் அப்படிப்பட்ட செயல்கள் நிமித்த நைமித்திக சம்பந்தம் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு மாத்திரை போட்டு ஜுரத்தை போக்குறோம், இதெல்லாம் நாம பாக்குறோம். ஆக இப்படிதான் சொல்றார். यहाँ विचार कर अपने उद्यम से कार्य करें तो ज्ञान चाहिए. சிந்திச்சு செயல்பட்டு முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தான் அதுக்கு அறிவு வேணும். இதெல்லாம் தானாக இயற்கையாகவே நடக்கின்ற நிகழ்வுகள். ஆகையினால இதற்கு அப்படிப்பட்ட அறிவோ ஆற்றலோ தேவை கிடையாது. இந்த புத்கலத்துக்கு இயல்பா இந்த இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தாமாகவே நிகழ்கின்றன அப்படின்னு சொல்லி புதிய வினைக்கட்டுக்கு இப்படியெல்லாம் காரணம் என்பதையும் சொல்றார். அதுக்கப்புறம் சத்தாரூப கர்மோங்கி அவஸ்தா, சத்தா வடிவில் இருக்கக்கூடிய வினை அது எப்படி என்பதை இங்க சொல்றார். अब जो परमाणु कर्मरूप परिणमित हुए हैं उनका जब तक उदय काल न आए तब तक जीव के प्रदेशों से एक क्षेत्र का रूप बंधन रहता है. இந்த கட்டிய வினைகள், பரமாணு வினைகள், வினைக்கூறுகள் அல்லது அணுக்கள் எவ்வளவு நாளைக்கு உதயத்துக்கு வராதோ அவ்வளவு நாள் வரை, சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கோடி கடற்காலம்னாக்கா ஒரே ஒரு 100 வருஷத்துக்கு அது உதயத்துக்கு வராது. அப்படி அந்த 100 வருஷம் வரை எப்படி இருக்கும்னா அந்த ஆன்மாவோடு ஒரு கஷேத்திரத்திலேயே தங்கி ஒரு ஏகக்ஷேத்திர அவகாகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றோடு ஒன்று ஒரே பிரதேசத்துல ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து இருக்கும். वहां जीव भाव के निमित्त से कई प्रकृतियों की अवस्था का पलटना भी हो जाता है. அப்படி இருக்கின்ற காலத்தில் இந்த ஆபாதா காலம் அந்த காலத்துல உயிரினுடைய உணர்வுகள் காரணமாக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த வினை அணுக்கள் அதுல ஏதாவது மாற்றங்கள் கூட நிகழலாம் சொல்றார். वहां कई अन्य प्रकृतियों के परमाणु थे, वे संक्रमण रूप होकर अन्य प्रकृतियों के परमाणु हो जाए. இப்போ ஏற்கனவே ஏதோ தீவினை கட்டி இருந்ததுன்னு வச்சிருப்போம். ஆன்மா நல்ல உணர்வோடு செயல்பட்டாக ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த தீவினை கட்டுகள் நல்வினை கட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். तथा कई प्रकृतियों की स्थिति और अनुभव बहुत थे, सो अपकर्षण होकर थोड़े हो जाए. அதே போல வினைக்கட்டுகளுடைய ஸ்திதி பந்தம் அது எவ்வளவு காலம் கட்டுச்சோ அவ்வளவு காலம் இல்லாமல்
குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல பயன் தரும் ஆற்றல் சக்தி அதுவும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு, குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அப்படின்னாக்கா, நமக்கு ஸ்ரேணிக்கிற உதாரணம், நித்யாதஷ்ட நிலையில அவருக்கு நரகாயுள் அதிகமா கட்டியிருந்தது, சமயத்தமான உடனே நரகாயுள் குறைஞ்சு போச்சு, ஆயுள் குறைஞ்சது. இப்படி நல்லதை செய்யும் பொழுது நமக்கு தீய வினைக்கட்டுகள் நல்வினையாக மாறுவது, அதை சங்கிரமணம் சொல்றோம். அதே போல இந்த ஸ்திதி பந்தம் இருக்குது, எவ்வளவு காலம் கட்டி இருக்கிறதோ அந்த ஸ்திதியினுடைய அளவு குறைவதை அபகர்ஷன் சொல்றோம். அளவு அதிகமானா அதுக்கு பேர் உத்கர்ஷன். இதுல அபகர்ஷன் உத்கர்ஷன்றது நல்ல கதி கட்டியிருக்கும் போது அது அபகர்ஷன் குறையுதுன்னாக்கா அது தீவினையாலான்னு அர்த்தம். நல்ல கதி கட்டினது அதனுடைய ஆயுள் அதிகரிக்குதுன்னாக்கா அது நல் உணர்வால நல்ல புண்ணியத்தாலன்னு அர்த்தம். ஆக இப்படி அபகர்ஷன், இதே நரகதியா இருந்து அங்க அபகர்ஷன் ஆகுது குறையுது அப்படின்னாக்கா அது நல்வினையால குறையுதுன்னு அர்த்தம். கட்னாயுள் அதிகரிக்குதுன்னு சொன்னாக்கா தீவினையால அதிகரிக்குதுன்னு அர்த்தம், அது நரகத்துக்கு. ஆனா மனித கதி தேவகதிக்கு அபகர்ஷணம் ஆகுதுன்னா தீய உணர்வால ஆகுதுன்னு அர்த்தம், உத்கர்ஷணம் ஆகுது பெருகுகிறது என்றால் नलवणयालन पुरिंद கொள்ளணும். इस प्रकार पूर्व में बंधे हुए परमाणुओं की भी जीव भावों का निमित्त पाकर अवस्था पलटती है. அதுபோல முன்பு கட்டப்பட்ட வினைகளுடைய நிலைகள் கூட இவ்வாறு சங்கிரமணம் ஆவறது, உத்கர்ஷணம் அபகர்ஷணம் ஆவறது, இப்படி எல்லாம் கூட நிலைகள் மாறுபடும். அவர் நிமித்த ந பனே தோ நஹி பலட்டே. ஒருவேளை எப்பவும் போல உயிரினுடைய பாவம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அந்த வினைகள் எல்லாம் அப்படியே இருக்கும், எந்த வித மாற்றமும் அடையாது. ஜோங்கா தியோம் ரகே, எப்படி இருந்ததோ முன்ன அதே மாதிரியே இருக்கும். இஸ் பிரகார் சத்தாரூப் கர்ம ரகே, இப்படி சத்தா வடிவில் இருக்கக்கூடிய வினையினுடைய நிலைப்பாட்டை சொன்னார். ஆக எவ்வளவு நாள் அது சத்தாவில் இருக்கிறதோ உதயத்துக்கு வராமல் அவ்வளவு நாள் ஆன்மாவினுடைய பரிணாமத்திற்கேற்ப அதிலே மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்றார். அடுத்து கர்மோங்கி உதய ரூப அவஸ்தா, विनय उदयम, அது எப்படின்னாக்கா, तथा जब कर्म प्रकृतियों का उदय काल आए तब स्वयमेव उन प्रकृतियों के अनुभव के अनुसार कार्य बने, कर्म उन कार्यों को उत्पन्न नहीं करते. அதே போல வினை எப்போ உதயத்துக்கு வருதோ, விரதத்துக்கு வந்து பயணித்திருக்கிறதோ, பயணித்தருதுனாக்கா அது எதுவும் கொண்டாந்து கொடுக்கறது இல்லை. இப்ப நமக்கு நல்வினை உதயம் இருக்குதுன்னா வெயில்ல வந்துட்டு வரோம்னாக்கா நல்ல கூல் ட்ரிங்க்ஸ் அல்லது நல்ல இனிமையான சுவையான நீரை யாரா கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது வினை வந்து கொண்டாந்து இருந்தா குடி அப்படின்னு கிளாஸ் கொண்டாந்து கொடுக்கறது இல்லை. அந்த வினை உதயம் இருக்கும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை தாமாகவே அமைகிறதுன்னு சொல்றார். ஆக உன் பிரகிருத்தியோக்கே அனுபவக்கே அனுசார் காரிய பண்ணி, அந்த பிரகிருதி நல்வினை உதயமாக இருந்தா அதுக்கேற்ற மாதிரி சூழல் அமையும், அதுக்கேற்ற மாதிரி செயல் நடைபெறும். கர்ம உன் பிரகிருத்தியோக்கு உற்பத்தி நகி கருத்து, அந்த செயல்பாடுகளையோ அல்லது சூழ்நிலையோ உருவாக்குவது வினை அல்ல. வினை நல்வினை உதயம் என்றால் நல்ல சூழல் நல்ல செயல்கள் நடைபெறும், தீவினை உதயமா இருந்தால் தீய சூழல் தீய செயல்கள் நடைபெறும்ன்றதை புரிந்து கொள்ளும். அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அந்த மாதிரி ஒரு நிமித்த नैमित्तिक संबंध. उनका उदय काल आने पर वह कार्य बनता है, इतना ही निमित्त नैमित्तिक संबंध जानना. ஆக அப்படி உதயத்தில் இருக்கும்போது அப்படி ஏற்படுகிறது, அப்படி அவ்வளவுதான். तथा जिस समय फल उत्पन्न हुआ उसके अनंतर समय में उन कार्य रूप पुद्गलों को अनुभाग शक्ति का अभाव होने से कर्मत्व पने का अभाव होता है, वे पुद्गल अन्य पर्याय रूप परिणमित होते हैं, इसका नाम सविपाक निर्जरा है. इस प्रकार प्रति समय उदय होकर कर्म करते हैं. ஆக இப்படி அந்த வினை வந்து உதயத்துக்கு வந்து தன்னுடைய பயனை கொடுத்து விட்டு, பயனை கொடுக்குறதுன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி கொடுத்து விட்டு அதன் பிறகு என்ன ஆகும், அதனுடைய ஆற்றல் போயிடும். அதனுடைய ஆற்றல் போன உடனே அந்த வினை அணுக்கள் மாறி மீண்டும் புத்கல அணுக்களாக சென்றுவிடும். அதுக்கப்புறம் அது வினையாக இருக்காது. இப்படி எவ்வளவு நாளைக்கு இருக்கணுமோ அவ்வளவு நாள் இருந்துட்டு, ஒருவேளை ஆன்ம பரிணாமத்தால அதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு பிறகு உதயத்துக்கு வரும்போது உதயத்துக்கு வந்து பயனை தந்து விட்டு அதற்கப்புறம் அந்த வினைத்தன்மை இழந்து புத்கல அணுக்களாக மாறி சென்று விடுவதற்கு பெயர் தான் என்னது, சவிபாக்க நிர்ஜரை. சவிபாக்க நிர்ஜரைனாக தானாகவே பக்குவப்பட்டு தானாகவே உதிர்ந்து போவதற்கு பெயர் சவிபாக்க நிர்ஜரை. இதை பற்றி நாம பன்னிரு சிந்தனையில கூட விரிவா பேசியிருக்கோம். ஆகையினால இப்படி தாமாகவே பயனை தந்து தாமாகவே புத்கல
வினை அணுக்கள் புத்கல வினைகளாக மாற்றம் பெற்று வினை என்ற தன்மையை இழந்து சென்று விடுவதற்கு பெயர் தான் சவிபாக்க நிர்ஜரை அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு சமயமும் வினை உதயத்துக்கு வருது, ஒவ்வொரு சமயந்தோறும் வினை இப்படி அழிவையும் பெறுகிறது. அழிதல்னாக இப்படிப்பட்ட அழிவுதான். வினை அணுக்கள் புத்கல அணுக்களாக மாறுவதற்கு பெயர். வினைத்தன்மை அதுல இருந்து போயிடுது, அதுக்கப்புறம் அதுல வினைத்தன்மை இருக்கிறது கிடையாது. ஆக வினைத்தன்மை போய் புத்கல அணுக்களாக மாறிவிடும், அவ்வளவுதான். மாறி அங்கே கூட இருக்கலாம், அது வேற எங்கன்னா கூட இருக்கலாம், அது அப்புறம். ஆக வினைத்தன்மை அதுல இருந்து மாறி வினை அணுக்கள் புத்கல அணுக்களாக மாற்றம் பெற்று மீண்டும் நமக்கு துன்பத்தை தராம அதோட அந்த வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேற வினை உதயம் வரும், அதுக்கப்புறம் அது பயணம். இப்படி இது ரொட்டீனா நடந்து கொண்டே இருக்கும். ஆக வினை உதயம் இல்லாத நேரமும் கிடையாது, வினை உதிர்க்காத நேரமும் கிடையாது. ஆக இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், வினை கட்டும் வந்து கொண்டே இருக்கும். ஆக செறிப்பு இல்லாமல் சம்வரை இல்லாமல் இப்படி வினை வருவதும் கட்டுவதும் உதயத்திற்கு வருவதும் பிறகு அது நெர்ஜரியாகி உதிர்ந்து போவதும் இது எப்பொழுதும் ஒவ்வொரு உயிருக்கும் பிறவி உயிருக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை தெரிந்து கொண்டு இப்படி வினை எப்படியெல்லாம் கட்டுகின்றன, கட்டிய வினையினுடைய பிரகிருதி பந்தம், பிரதேச பந்தம், ஸ்திதி பந்தம், அனுபாக பந்தம் இவையெல்லாம் எதன் காரணமாக தோன்றுகின்றன, அந்த வினை எவ்வளவு நாட்கள் ஆன்மாவோடு ஒன்றிருக்கின்றன, அதன் பிறகு அந்த ஒன்றிருக்கும் காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடும், அதன் பிறகு அது உதயத்துக்கு வந்து பயனை தந்து ஆன்மாவை விட்டு விலகிச் செல்வது. இதற்கு பெயர் விலகிச் செல்வது என்றால் அந்த வினைத்தன்மை அற்று போவது, உலர்ந்து போவது, உதிர்ந்து போவது, அதற்கு பெயர் சவிபாக்க நிர்ஜரை. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு பிறவி உயிர்க்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பது இப்போ பார்த்தோம். மற்ற கருத்துக்களை நாளை வகுப்புல பார்க்கலாம். இதோடு நிறைவு செய்கிறேன். திங்கள் மும்மாறி பெய்கே திருவரும் வளர்க செங்கோல் நன்கினிது அரசனாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் உங்கவன் பயந்த நன்னூல் புகழொடு பொலிகமிக்கே.